Okay. Okay, students, let us resume. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து that is the first volume. First volumeல first chapter matters and determinants. First we'll come back to the overall analysis of this chapter. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து first chapter I will give overall analysis. நீங்க அதுல வந்து 1 or 3 objectives தான் இருக்கு. நீங்க வந்து 2 mark 3 mark வந்து highly concentrated எங்கன்னு பாத்தீங்கன்னா second chapter தான். செகண்ட் சாப்டர்ல ஹையஸ்ட் 2 மார்க்ஸ் இருக்கு. அதனால டெஃபினட்டா நீங்க அதுல 2 மார்க் நீங்க எழுதி ஆகணும். அது கண்டிப்பா கேட்பாங்க எந்த எக்ஸாமினரா இருந்தாலும். சோ ஹையஸ்ட் வந்து எங்க அவைலபிளா இருக்குன்னா ஃபோர்த் சாப்டர், ஃபோர்த்லயும் செகண்ட்லயும் இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா நான் சொன்ன 3 2 மார்க்ல 2 2 மார்க் வந்து கண்டிப்பா செகண்ட் சாப்டர்லயும் ஃபோர்த் சாப்டர்லயும் தான் வரப்போகுது. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து ஹைலி கான்சென்ட்ரேட் ஆகுறது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 தான். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கண்டிப்பா ஒரு 3 மார்க் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி வி கேன் எக்ஸ்பெக்ட் இட் ஆன் ரோ எக்ஸாம், ரோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதை கண்டுபிடிக்கிறதுல வந்து அந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டர்லயும் உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மினிமம் 3 அது வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் தான் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா क्वेश्चंस அங்க தான் அதிகமா இருக்கு. சோ ஒரு क्वेश्चन பேப்பர் எப்படி வேணா क्वेश्चन பேப்பர் எடுக்கலாம், கம்மியா இருக்க क्वेश्चन கூட எடுக்கலாம். பட் மினிமம் 4 சாப்டர்ஸ்ல இருந்து யூ கேன் கெட் 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ். அது வந்து வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ அடுத்து வந்து நீங்க வந்து வில் கம் பேக் டு தி நெக்ஸ்ட் டாபிக். நினைக்கிறேன். ஓகே, थैंक यू. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து you have 22 objectives, கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டாங்க. you have 2 மார்க்ஸ் வந்து 27 2 மார்க்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து 3 மார்க்ஸ் வந்து ஒரு 25 இருக்கு. 5 மார்க்ஸ் ஒரு 24 இருக்கு. 5 மார்க்ஸ் 24 இருந்தா கூட they are divided into 3 categories, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் 5 மார்க் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா இன்வெர்ஸ் தான். இந்த இன்வெர்ஸ் நீங்க வந்து மேஜர் ஃபேக்டர் ஆஃப் இன்வெர்ஸ் என்ன அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் இருக்கு. அட்ஜாயின் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்க ஸ்கூலிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இங்க வந்து ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன். அது என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அட்ஜாயின் போட்டிருக்கேன். அதுல என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அந்த மிடில் ஆஃப் த மேட்ரிக்ஸ், மிடில் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேன். 7 இஸ் மிடில் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 7ல இருந்து டு கோ ரைட், லெஃப்ட் அண்ட் தென் மிடில் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மிடில் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ல மிடில், ரைட், லெஃப்ட் அண்ட் மிடில். அப்படி பாத்தீங்கன்னா 7 -4 -6 and then 7 அங்கே ஸ்டார்ட் பண்ணணும். மிடில்ல ஸ்டார்ட் பண்ணி மிடில்ல முடிச்சிடணும். அது வந்து எப்படி வெர்டிகலா எழுதணும். நீங்க சேஞ்சஸ் வந்து ஹரிசாண்டல், எழுதுறது வெர்டிகலா எழுதணும். வெர்டிகலா எழுதிட்டீங்கன்னா 7 -4 -6 7 அப்படி வந்து வெர்டிகலா நீங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் யூ கேன் கம் பேக் டு தேர்ட் ரோ. தேர்ட் ரோ வந்துடணும். அங்க மிடில் நம்பர்ல ஸ்டார்ட் பண்றீங்க. அதே மிடில் நம்பர் இஸ் -4, அங்க இருந்து ரைட், லெஃப்ட், மிடில். சோ -4 3 2 -4 அப்படி எழுதிறீங்க. அகைன் ஜம்ப் டு தி ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோட மிடில் -6, அங்க இருந்து ரைட் 2, லெஃப்ட் 3, அகைன் லெஃப்ட் 8, அகைன் -6 அப்படி வந்து நீங்க எழுதிக்கிறீங்க. அகைன் ரிப்பீட் தி ஃபர்ஸ்ட் ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ரோ திரும்ப ரிப்பீட் பண்றீங்க. ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணா முடிஞ்சு போச்சு, உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7 3s are 21. அப்புறம் வந்து மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க -4 மல்டிப்ளை பண்ணி 16 எழுதணும். அப்புறம் வந்து 4 into 2 மல்டிப்ளை பண்ணணும். இட் இஸ் 8. மைனஸ் நீங்க எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 3 into -6 அது -18. இந்த காஷியஸா இந்த ஸ்டெப் போட்டு நீங்க எழுதினீங்கன்னா யுவர் அட்ஜாயின் வில் பி கரெக்ட். சில டைம்ல இந்த மைனஸ் போடாம வரதுனால மைண்ட்லயே கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு சைனை வந்து விட்டுருவோம். அங்கதான் நமக்கு மிஸ்டேக்ஸ் வருது. அதனால நம்ம என்ன பண்றோம், முதல்ல மல்டிப்ளை பண்றோம், எழுதிடுறோம். அப்புறம் ஒரு மைனஸ் நீங்க கண்டிப்பா போட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. அது என்ன சைனா இருந்தாலும் பரவாயில்ல, அது எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். நீங்க தப்பா போட்டு திரும்ப என்டையர் மேட்ரிக்ஸ் செக் பண்றதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். சோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க எழுதும்போது கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா எழுதிட்டீங்கன்னா your answer will be most probably right. So அதுல எந்த பிரச்சனையும் வராது. சோ அந்த மாதிரி நீங்க you can directly write adjoint. இங்க நீங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த சைனும் பார்க்க வேண்டியது இல்ல. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, adjoint ஃபார்ம் பண்ணிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. adjoint எழுதிட்டா almost your half work is over. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி வந்துச்சுனால இன்வெர்ஸ் தான். அந்த மாதிரி நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கு. 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கூட நம்ம பார்க்க போறோம். இப்ப ப்ரூவ் தி இன்வெர்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது இன்னொன்னோட இன்வெர்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டி வந்தாலே போதும், அவ்வளவுதான். அது ஒன்னு வந்து இன்னொரு இன்வெர்ஸ், பிரச்சனையே கிடையாது. அது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி அது வந்து ஏபி பண்ணா போதும், பிஏ பண்ண நெசசிட்டி கிடையாது. பட் கொஸ்டின்ல அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க பண்ணணும். சில கொஸ்டின்ல பண்ண சொல்லியிருப்பாங்க, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பண்ண சொல்லினா நீங்க பண்ணலாம். ஆனா ஏபி பண்ணி ஐ வந்ததாலே போதும். அது ஒண்ணுக்கு இன்னொன்னு இன்வெர்ஸ் தான். பிஏ வந்து வெரிஃபை பண்ண அவசியம் இல்லை. ஏபி ஐ வந்தா கண்டிப்பா பிஏவும் ஐயா தான் இருக்கும். அதான் வந்து ரூல். சோ அதனால நம்ம ஏபி மட்டும் பண்ணா போதுமானது. பட் சில ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ போத் பண்ண சொல்லியிருப்பாங்க. போத் பண்ண சொன்னா நம்ம போத்மே பண்ணணும்.
அதுக்கப்புறம் அட்ஜாயிண்டோட ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி சில ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுல முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த a into adjoint a is equal to adjoint a into a is equal to determinant of a into I அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அது 3 மார்க்லயும் வரலாம், 2 மார்க்லயும் வரலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து லாம்டா, அந்த 5th ப்ராப்பர்ட்டி. இது வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாம்டா into a ஒரு கான்ஸ்டன்ட் into மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் into மேட்ரிக்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு மேட்ரிக்ஸ் இருந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் ரிவர்ஸ் பண்ணிடணும், அந்த மேட்ரிக்ஸ் கூட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, 5th ப்ராப்பர்ட்டி. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ப்ராப்பர்ட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 16 and 17. இதை வந்து நீங்க நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2 மார்க் 3 மார்க்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுக்கு ப்ரூஃப் கேட்க போறதில்ல, எந்த ப்ராப்பர்ட்டியும் ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்க போறதில்ல. நம்ம தியரம் 1.9 டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, அதெல்லாம் இந்த வருஷம் நோ ப்ரூஃப், வித்வுட் ப்ரூஃப் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த 16 and 17. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து இப்போ ஏங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது வந்து என்னன்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. given adjoint ஏ கண்டுபிடிக்கனா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து adjoint ஏ கொடுத்து a இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். 17th ஃபார்முலா a இன்வெர்ஸ் = +or - 1 by square root of determinant of adjoint a into adjoint a அப்படிங்கிறது வந்து அது 2 மார்க்ல கேட்பாங்க. adjoint கொடுத்து இன்வெர்ஸ் கேக்குறது. 16 வந்து அப்படி இல்ல, adjoint கொடுத்து a வே கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது 3 மார்க்ல கேக்குறது வாய்ப்பு இருக்கு. சோ அது ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்த்தோகோனல், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்த்தோகோனாலிட்டி, அது வந்து 3 மார்க்லயும் கேட்கலாம். நிறைய புக்ல கூட क्वेश्चन இருக்கு, cos θ sin θ sin θ cos θ prove that it is orthogonal அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல, அது அந்த மேட்ரிக்ஸையும் அந்த டிரான்ஸ்போஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி வரணும், அவ்வளவுதான். a into a transpose equal to I அப்படி வந்து ஆர்த்தோகோனல். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதுல 5 மார்க் இருக்கு, 2 மார்க் 3 மார்க் எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சீங்கன்னா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு கான்செப்ட் படிச்சீங்கன்னா அதே கான்செப்ட் தான் 2 மார்க்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க, 3 மார்க்ல அப்ளை பண்ண போறீங்க, 5 மார்க் அப்ளை பண்ண போறீங்க. சோ இங்க டிஃபரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. சோ ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி தான். அது நீங்க படிச்சீங்கன்னா எந்த क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணலாம், either 2 மார்க் ஆர் 3 மார்க் ஆர் 5 மார்க். அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸ் யூசிங் ஃபைண்டிங் a matrix. ஒரு செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க, AB = C அப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் B, ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் A அப்படிலாம் கொடுத்திருப்பாங்க. அது எந்த மேட்ரிக்ஸ் கேக்குறாங்களோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் AB = C ஃபைண்ட் மேட்ரிக்ஸ் A ன்னு கேட்டாங்கன்னா நீங்க B அந்த பக்கம் கொண்டு போகணும், அவ்வளவுதான். B யை வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு கொண்டு போகணும். ஆனா ரைட் சைடு கொண்டு போகும்போது B எந்த பக்கம் இருந்துச்சோ அந்த பக்கம் தான் எழுதணும். B வந்து ரைட்ல இருந்துச்சுன்னா நீங்க ரைட்ல எழுதணும், B லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு எழுதணும். அதான் முக்கியம், ஓகேவா? ரைட் சைடு எழுதணும், அவ்வளவுதான். B யை வந்து இப்போ நீங்க அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா B இன்வெர்ஸ் எழுதணும். இந்த B இன்வெர்ஸ் எங்க சைடு எழுதணும், C முன்னாடி எழுதணுமா C அந்த பக்கம் எழுதணுமா? அப்படின்னா ரைட்ல இருந்தா ரைட்ல எழுதுங்க, லெஃப்ட்ல இருந்தா லெஃப்ட்ல எழுதுங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இன்னொரு क्वेश्चन கூட கொடுத்திருப்பாங்க டெக்ஸ்ட் புக்ல. ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் X such that AX B = C ன்னு கொடுத்திருப்பாங்க. AX B = C னா நீங்க X தான் கண்டுபிடிக்கணும், A B நீங்க அந்த பக்கம் கொண்டு போகணும். A எங்க இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. B எங்க இருக்கு, ரைட்ல இருக்கு. அந்த பக்கம் போனா இன்வெர்ஸா மாறும். அப்ப A இன்வெர்ஸ் எந்த பக்கம் சார் வரும், A இன்வெர்ஸ் லெஃப்ட்ல வரும், B இன்வெர்ஸ் ரைட்ல வரும், அவ்வளவுதானே. எக்ஸ்ங்கிறது லாஸ்ட் லைன், எக்ஸ்ங்கிறது A இன்வெர்ஸ் C B இன்வெர்ஸ், அவ்வளவுதான். 5 மார்க்ல கேட்பாங்க, அப்படி கேட்டாங்கன்னா நீங்க அப்படி மாத்தி எழுதிக்கலாம். தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க வந்து 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 5 மார்க் தான் இங்க இருக்கு. அது மொத்தமாவே 3 தான். இன்வெர்ஸ்ல வந்து ஒரு 6 5 மார்க் இருக்கு, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்ல ஒரு 6 மார்க் 6 5 மார்க் இருக்கு. நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், நீங்க அந்த 6மே ஒரே தான், நம்பர் தான் மாறி இருக்கும். சோ ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டா நீங்க 6 क्वेश्चन எலிமினேட்டா படிச்சிடலாம். கிராமர்ஸ் ரூல்ல ஒரு 5 क्वेश्चन இருக்கு, அப்புறம் காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல ஒரு 7 क्वेश्चन இருக்கு, ஓகேவா? அவ்வளவுதான். நீங்க ஒரு 4 மெத்தட் படிச்சிட்டீங்கன்னா என்டையர் சாப்டர் இஸ் ஓவர். சோ அதனால நீங்க இந்த சாப்டர் நீங்க கண்டிப்பா தரவு பண்ணணும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். செகண்ட் வந்து இந்த 5 மார்க்ஸ், இங்க என்னெல்லாம் 5 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரிஃபிகேஷன் தான். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணா determinant of A into I வந்துரும், அது நீங்க ஈஸியா நீங்களே போட்டுருவீங்க. செகண்ட் சில டிபிக்கல் क्वेश्चंस இருக்கும், அது மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அதுல செகண்ட் வந்து ஒரு சச் क्वेश्चन, அது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, A² XA + YI2 = null matrix அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், X and Y கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க அந்த A² கண்டுபிடிச்சு அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லிருக்காங்களோ அதை ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க போதும். அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. A² வந்து 22 27 18 31 அதை எழுதுங்க, A எழுதுங்க, I எழுதுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்டையும் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா you will get exactly X value. அதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் செகண்ட் எலிமெண்ட்லயோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get Y. சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா easily you will get the answer. That's all. அதுதான் வந்து இந்த பிரச்சனை. இல்ல என்னன்னா என்னன்னு கேட்பாங்கன்னா, இன்னொன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து ஃபைண்ட் இன்வெர்ஸ் யூசிங் தட் ஈக்குவேஷன் கேட்பாங்க. அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க இன்வெர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் சார் அப்படின்னா, அது ஒரு டேபிள் நான் இங்க போட்டிருக்கேன், அந்த டேபிள் நீங்க நோட் பண்ணிக்கணும்.
அது வந்து என்னன்னா a cube அப்படின்னா a cube அந்த ஈக்குவேஷன்ல இருந்துச்சுன்னா அதை நீங்க a ஸ்கொயரா மாத்திடணும், ஒரு பவரை டிக்ரீஸ் பண்ணணும். a cube a ஸ்கொயரா மாத்தணும், a பவர் 4 இருந்தா a பவர் 3 ஆ மாத்தணும், a ஸ்கொயரா இருந்தா a வா மாத்திடணும். சோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன பண்ணோம், a பவர் 4 a cube a ஸ்கொயர் வரைக்கும் இருந்தா நீங்க a பவர் 4 a cube னு மாத்தணும், a cube a ஸ்கொயர் னு மாத்தணும், அப்புறம் a ஸ்கொயரை வந்து a னு மாத்திக்கணும். அப்ப ரெண்டாவது a னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ல எங்க a இருக்கோ அதை வந்து i ஆ மாத்திடணும். அந்த ஈக்குவேஷன்ல எங்க a வருதோ அதை வந்து என்ன பண்ணிடணும், நீங்க i ஆ கன்வெர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எங்க i வருதோ அங்க இன்வெர்ஸ் போட்டுடணும். அவ்வளவுதான். நீங்க பாருங்க மேல ஒரு ஈக்குவேஷன் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன், a ஸ்கொயர் மைனஸ் 9a 14i2 ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அதுல a ஸ்கொயரை a வா மாத்திடுறேன், அப்புறம் 9a இருக்கு a வந்து i ஆ மாத்திடுறேன், கடைசியா 14i இருக்கு அத 14a இன்வெர்ஸ் மாத்திட்டா you will get that another equation. கீழ ஒரு ஈக்குவேஷன் பாக்ஸ் போட்டுருக்க பாத்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் வந்துரும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அதனால a minus 9 நம்ம அந்த பக்கம் கொண்டு போறோம், அப்புறம் 14 ல டிவைட் பண்ணனும். அவ்வளவுதான். that is what the formula a inverse. using the matrix ன்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும். ஒரு பவரை டிக்ரீஸ் பண்ணிட்டே போணும். a பவர் 4 ஆனா a கியூப், a கியூப்னா a ஸ்கொயர், a ஸ்கொயர்னா a, அப்புறம் a இருந்தா i ஆ மாத்திடணும், i ஆ இருந்தா அதை a இன்வெர்ஸா மாத்திடணும். so that's the procedure. நெக்ஸ்ட் ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆர்த்தோகோனல் இது ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோகோனல் ஒண்ணுமே இல்ல, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி அப்படின்னு வந்தா அது ஆர்த்தோகோனல். சோ அதை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த மல்டிப்ளை பண்ண வாட்டி நீங்க கம்பேர் பண்ண ரெண்டு பக்கமும், அதுல எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் போட்டுருங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் போட்டுருக்க அந்த 3 எலிமெண்ட்ஸ் போட்டு நீங்க கம்பேர் பண்ணணும். 3 எலிமெண்ட்ஸ் நீங்க கம்பேர் பண்ணணும். அப்ப you'll get 3 ஈக்குவேஷன்ஸ். நீங்க என்ன 3 கம்பேர், நிறைய இருக்காங்க ஆக்சுவலா. ஸ்கொயரால நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. you should not compare square elements. a ஸ்கொயர்லாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. just that elements above the diagonal அது மட்டும் நீங்க கம்பேர் பண்ணணும். இங்க above the diagonal, அந்த பக்கம் above the diagonal நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா you'll get 3 equations like this. இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். a plus b equal to -1, a minus c equal to -4, b minus c equal to -9 கிடைக்கும். அத வந்து சால்வ் பண்ணனும். நீங்க இத சால்வ் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா 3 நீங்க ஒரு தடவை ஆட் பண்ணிடணும். 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது 2a plus 2b minus 2c is equal to -14 வரும். அத 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா you will get another equation, a plus b minus c is equal to -7 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணுவீங்க, அதுல வந்து b minus c நமக்கு மூணாவது ஈக்குவேஷன்ல வேல்யூ இருக்கு, b minus ஓட வேல்யூ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get a வேல்யூ கொண்டு போய் நீங்க செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get c வேல்யூ கொண்டு போய் தேர்ட்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get b. சோ அவ்வளவுதான் ப்ரொசீஜர். நீங்க இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு 3 ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிடணும். 2 ஆல டிவைட் பண்ண வாட்டி தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட் பண்ணனும். தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get a, அதை கொண்டு போய் செகண்ட்ல போட்டா you will get c, அதை கொண்டு போய் தேர்ட்ல போட்டா you will get b. ஓகேவா? That's the procedure. Next இந்த क्वेश्चन பாருங்க, f of alpha. இதுல வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க, f alpha whole inverse. அதோட இன்வெர்ஸ் வந்து f of minus alpha ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க வந்து இன்வெர்ஸ்ல கண்டுபிடிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணனும், f of alpha-வையும் f of minus alpha-வையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டி வந்தாதான் ஒன்னு இன்னொன்னுக்கு இன்வெர்ஸ் நம்ம சொல்லிருக்கோம். அதனால நீங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணுவாங்க, இன்வெர்ஸ்ல கண்டுபிடிக்காதீங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், f of minus alpha கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் ஆல்பா இருக்கும் அங்கெல்லாம் மைனஸ் ஆல்பா பண்ணணும். cos of minus alpha-ங்கிறது cos alpha, sin of minus alpha-ங்கிறது minus sin alpha. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. அதை கண்டுபிடிக்கிறீங்க, அப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க. f of alpha-வையும் f of minus alpha மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி you will get identity. உங்களுக்கு தெரியல கூட நீங்க ஐடென்டிட்டி போட்டுருங்க, அவன் ப்ரூவ் சொல்லிருக்கான்ல, நீங்க டக்குனு மல்டிப்ளிகேஷன் ரெண்டு எழுதி ஈக்குவல் டைம் போட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க வேலை. 5 மார்க்ஸ் தான் இது, 5 மார்க்ஸ் ஆக்சுவலா அது ஒர்க் இஸ் ஓவர். சோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு i வந்துச்சுன்னா 1 is the inverse of the other. இப்போ f of minus alpha-ங்கிறது f alpha alpha-ஓட இன்வெர்ஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन ஏற்கனவே பார்த்துட்டோம். ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க a square minus 7a 3a minus 7i அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், a ஸ்கொயரை a ன்னு மாத்திடணும், a வந்து i ன்னு மாத்திடணும், i வந்து a இன்வெர்ஸ் நீங்க மாத்திடணும். மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி will get, பாருங்க அந்த ஈக்குவேஷன் போய் கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணினா immediately will get what is it, inverse. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் உங்களுக்கு ஈஸியா தெரியும், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க அப்படி என்ன எழுதணும், ax equal to b ன்னு எழுதணும். அது உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. ax equal to b ன்னு எழுதணும். a வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், xங்கிறது காலம் மேட்ரிக்ஸ், அது மேட்ரிக்ஸ் ஆஃப் அன்னோன் சொல்லுவோம். அந்த பக்கம் இருக்கிறது bங்கிறது மேட்ரிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், அது ஒரு காலம் மேட்ரிக்ஸ். அப்படி இருக்கும். அதுல வந்து நீங்க a x b எல்லாம் எழுதிடணும். எழுதிட்டு a க்கு தான் நீங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், a க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அந்த இன்வெர்ஸ்னா உங்களுக்கு அட்ஜாயின் வேணும். அட்ஜாயினுக்கு அந்த மெத்தட் நான் சொன்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி will get adjoint within a fraction of second. நீங்க அட்ஜாயின் கண்டுபிடிச்சலாம். அதுல இருந்து டைரக்ட்லி you can find the inverse. இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா நீங்க பண்ண வேண்டிய ஃபார்முலா x is equal to a inverse b, அவ்வளவுதான். அது போட்டா you will get answer for the given question. சோ இது வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். இந்த ஒரு மெத்தட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் என்ன இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 क्वेश्चन இதுல இருக்கு. நீங்க 6மே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான், நம்பர் தான் வேற வேற, they are going to change only numbers. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இங்க தான் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருந்தேன் உங்களுக்கு, ஃபைண்ட் தி ப்ராடக்ட்ஸ் AB and BA ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க அப்படின்னு. நீங்க ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி கேसेस AB மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பட் இருந்தாலும் நீங்க AB BA கண்டுபிடிக்கணும். AB BA கண்டுபிடிச்சு இங்க என்ன வரும்னா 8 டைம் வரும்.
8 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் சார்னா ஒண்ணுக்கு இன்னொன்னு அட்ஜாயிண்ட், ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அங்க 8 வர்றது டிட்டர்மினன்ட், அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட், அவ்வளவுதான். சோ அதை பத்தி நம்ம யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க AB = 8 வந்துருச்சுன்னா அப்ப அந்த பிக்கு வந்து ஏங்கிறது அட்ஜாயிண்ட், பிக்கு ஏ வந்து அட்ஜாயிண்ட், ஓகேவா? அப்ப பி இன்வெர்ஸ்ங்கிறது என்ன சார் வரும் அப்படின்னா 1/determinant of b into adjoint தான் வரணும். அப்ப 1/determinant of bங்கிறது 8, அந்த 8ங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ, bங்கிறது ஏங்கிறது அட்ஜாயிண்ட். அப்ப b இன்வெர்ஸ்ங்கிறது என்ன சார்? b இன்வெர்ஸ்ங்கிறது 1/8a, அவ்வளவுதான். bக்கு வந்து a வந்து அட்ஜாயிண்ட், அந்த பக்கம் அட்ஜாயிண்ட் எழுதிட்டேன், 1/determinant வேல்யூ, டிட்டர்மினன்ட் வேல்யூ எவ்வளவு? 8, அவ்வளவுதான். b இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணணும். சிஸ்டம் சால்வ் பண்றதுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா bx = c வரும். அதை நீங்க அந்த பி இன்வெர்ஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க கண்டால இங்க பிடிக்க வேணாம், நீங்க யூஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி 2 क्वेश्चन டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இதுவும் வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட்ல வருது. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த क्वेश्चन சிபிஎஸ்சில அதிகமா கேட்பாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चन சிபிஎஸ்சில கேட்பாங்க. அந்த மாதிரி இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க புது புக்ல. சோ இதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடர்ன் ட்ரெண்ட், பழைய क्वेश्चनே கேட்காம புதுசா கேட்கறது. இப்ப பாருங்க 12th क्वेश्चन இப்ப அதே மாதிரி இருக்கு. இங்க 11th क्वेश्चन வந்து அதே மாதிரி தான். ஃபைண்ட் தி ப்ராடக்ட் AB and BA, அதே மாதிரி தான் சொல்லிருப்பாங்க. நீங்க AB and BA வந்து மல்டிப்ளை பண்ணி ஒன்னு இன்னொன்னு அட்ஜாயிண்ட், B க்கு வந்து A அட்ஜாயிண்ட், அந்த பக்கம் டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருதோ அது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க சில क्वेश्चंस எல்லாம் இதுல இருக்கும், வேர்ட்ல இருக்கும். அதுல அவனோட ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அது தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். சோ நான் ஒரு சாம்பிள் நீங்க ஒரு क्वेश्चन எழுதிருக்கேன், அதோட ஈக்குவேஷன் பின்னாடி எழுதிருக்கேன். அதை வந்து நீங்க எப்படி இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அதை படிச்சு அப்படிங்கறத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சொல்யூஷன் வந்து ஈஸி. சால்விங் ப்ராசஸ் தான், ஒரே ப்ராசஸ் தான் சால்விங், ஒன்லி இஸ் ஃபார்மேஷன். அதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா you can easily write all the 6 marks. நெக்ஸ்ட் வில் கம் பேக் டு கிராமர் ரூல். கிராமர் ரூல் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க டெல்டா கண்டுபிடிக்கணும், டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 கண்டுபிடிக்கணும். டெல்டா 1ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அப்படி எல்லாத்தையும் எழுதணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்துட்டு நீங்க கான்ஸ்டன்ட் போட்டீங்கன்னா அது டெல்டா 1, செகண்ட் காலம் எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் போட்டா அது டெல்டா 2, தேர்ட் காலம் எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் போட்டா அது டெல்டா 3. அது கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்ச வாட்டி ஒன்னு இன்னும் டிவைட் பண்ணணும். டெல்டா 1/டெல்டாங்கிறது x, டெல்டா 2/டெல்டாங்கிறது y, டெல்டா 3/டெல்டாங்கிறது z. சரி, ஓகே. இது என்ன முக்கியமான பாயிண்ட்னா, क्वेश्चन வந்து கொடுத்து சால்வ் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க எந்த மெத்தட் வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ்லயும் நீங்க போடலாம், நீங்க வந்து கிராமர் ரூலும் யூஸ் பண்ணலாம், காசியன் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா ஒண்ணே ஒண்ணு அவங்க மென்ஷன் பண்ணா மட்டும் அந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சால்வ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற மெத்தட் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம், அது உங்க சாய்ஸ். சில क्वेश्चंस இருக்கும், இது இந்த வேர்ட்ல இருக்கும், அது வந்து நீங்க என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கத்துக்கணும். அதுல அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க, ஒரு பாலினாமியல். அதுல x வேல்யூ y வேல்யூ அவங்களே கொடுத்திருப்பாங்க. பாயிண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது x, அந்த பக்கம் இருக்கிறது y. 10,8னா 10ங்கிறது x, 8ங்கிறது y. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அடுத்த ஈக்குவேஷன் கிடைக்கும். 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். வரணும் பாக்குறதுக்கு क्वेश्चन பார்த்தா பயமா இருக்க மாதிரி இருக்கும், லாங்கா இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலா உள்ள ஒண்ணுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து காசியன் எலிமினேஷன். இந்த காசியன் எலிமினேஷன் அப்படிங்கிறது என்ன சார், என்ன மெத்தட் சார் இது அப்படின்னு புதுசா ஒரு மெத்தடா இருக்கு அப்படின்னா, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் ஒரு புது மெத்தட் தான், அதுல நோ டவுட். கிராமர் ரூல்ங்கிறது ஒரு புது மெத்தட் தான், அதுலயும் நோ டவுட். ஆனா காசியன் எலிமினேஷன்ங்கிறது என்ன சார், அது ஒரு புது மெத்தடா அப்படின்னு கேட்டா அது இட் இஸ் நாட் நியூ மெத்தட். அதுல என்ன நடக்குது உள்ளுக்குள்ள, காசியன் எலிமினேஷன் என்ன சார் பண்றாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு 2 சிஸ்டம் எழுதியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சிஸ்டம் எழுதியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சிஸ்டம் எழுதியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிருக்க சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் சால்விங் மெத்தட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். நார்மல் நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ல, நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, நீங்க 10th என்ன படிச்சிருக்கீங்க, ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு. அதுல என்ன பண்ணுவோம், முதல்ல நீங்க 3 ஈக்குவேஷன் கொடுத்தா அதுல முதல்ல z எலிமினேட் பண்ணுவோம், 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி z எலிமினேட் பண்ணுவோம். அப்புறம் அதுல வேற ஏதோ ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணுவோம், அப்படிதான் எலிமினேட் பண்ணுவோம். இங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 3 ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க 4x + 3y + 6z = 25, x + 5y + 7z = 13, 2x + 9y + z = 1 கொடுத்திருக்காங்க. நான் அதுல ஒரு சின்ன ஆர்டர் மட்டும் மாத்திருக்கேன், ஒரு சின்ன ஆர்டர் மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் 2 இடம் மாத்திட்டேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + 5y + 7z = 13 எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் 4x + 3y + 6z = 25 எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் 2x + 9y + z = 1 எழுதிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி x எலிமினேட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்டையும் செகண்ட் யூஸ் பண்ணி x எலிமினேட் பண்ணனும்னா என்ன பண்ணனும், நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணி செகண்ட்ல சப்ட்ராக்ட் பண்ணனும், அவ்வளவுதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா x எலிமினேட் ஆயிடும். பாருங்க நான் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணா எனக்கு என்ன வருது, -17y - 22z = -27 அப்படின்னு வருது. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், நான் திரும்பவும் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி திரும்பவும் x எலிமினேட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணனும், அவ்வளவுதானே. அதை நான் லெஃப்ட்ல பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு என்ன வருது, -y - 13z = -25 வருது இல்லையா. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4, ஈக்குவேஷன் நம்பர் 5, அது ரெண்டுல வந்து நான் y எலிமினேட் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன், 5th ஈக்குவேஷனை 17 ல மல்டிப்ளை பண்ணி 4th வந்து சப்ட்ராக்ட் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்துருது, -199z = -398 வருது. அது சால்வ் பண்ண z வந்துருது இல்லையா.
இதுதான் வந்து யூஷுவல் எலிமினேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ் எலிமினேட் பண்றோம், அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும், அதுல இருந்து ஒய் எலிமினேட் பண்றோம், அப்ப இசட் கிடைக்கும், அதை கொண்டு போய் உங்களை சப்ஸ்டிட் பண்ணா ஒய் வேல்யூ கிடைக்கும், அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இது நார்மல் எலிமினேஷன் மெத்தட். அதை வந்து என்ன பண்ணிருக்கோம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஒய் இசட்லாம் வச்சு எழுதிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைட்ல அதெல்லாம் இல்லாம எழுதிருக்கோம், நம்பர் மட்டும் எழுதிருக்கோம். அவ்வளவுதான் காசியன் எலிமினேஷன். நீங்க காசியன் எலிமினேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க 1 5 7 13 இதுல வந்து என்ன இருக்கு, x 5y 7z 13 இருக்கு. அதுல x y எல்லாம் விட்டுட்டு ஒரு நம்பர் மட்டும் எழுதுனா அது காசியன், வேறலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அந்த நம்பர் மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுல 0 கொண்டு வரணும். அது என்ன சார் 0 கொண்டு வருது, இந்த -17 -22 -27 அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அதான் அந்த பக்கம் இருக்கு. அது என்ன சார், அது எலிமினேட்டிங் x. ரெண்டு ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன்ல x எலிமினேட் பண்றோம். அடுத்து 0 கொண்டாது என்ன சார், அதுவும் எலிமினேட்டிங் x தான். அது -y -13 -25 இருக்கு, அதுவும் எலிமினேஷன் தான். அப்புறம் அதுல இருந்து என்ன சார் பண்ணோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன சார் பண்ணோம், அந்த ரெண்டுல இருந்து நீங்க என்ன பண்ணோம், y எலிமினேட் பண்ணோம். 17 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா y எலிமினேட் ஆயிடும். இந்த ட்ரையாங்கிள் 0 வருது இல்ல, அது ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு 0ங்கிறது எலிமினேட்டிங் x, அடுத்த 0 வருதுங்கிறது எலிமினேட்டிங் y. அவ்வளவுதான், வேறலாம் ஒண்ணுமே இல்ல. திஸ் இஸ் காசியன் எலிமினேஷன் சொல்றோம். அது ஒரு புது பேர் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். x y z எல்லாம் எழுதி கஷ்டமான மெத்தட் நீங்க போட்டிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நம்பர்ல போடுறீங்க, அவ்வளவுதான். அதோட என்ன கேட்டா இதுதான் ஈஸியான மெத்தட். சோ இதை நீங்க படிச்சுக்கிறீங்க, காசியன் எலிமினேஷன். அதுல வந்து நீங்க வந்து கேன் ஈஸிலி ரைட் செவரல் क्वेश्चंस. இங்க வந்துட்டு வேர்ட் क्वेश्चंस இருக்கும், அதை நீங்க வந்து ஈஸியா படிச்சுக்கலாம். So this is what the chapter called what is it, matters and determinants. Matters and determinants இவ்வளவுதான். இதுல கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கு. நீங்க இந்த கண்டென்ட் கொஞ்சம் தரவா படிச்சீங்கன்னா anybody can easily score. அதான் the easiest area matters தான். Next we shall move on to the second topic. Next PPT please. Okay. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து வில் ஹேவ் சாப்டர் ஸ்டடி. இதுல என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏகப்பட்ட டெலிஷன்ஸ் இருக்கு. போலார் ஃபார்ம்ல இருந்து கண்டினியூஸா அந்த பக்கம் டெலிட் பண்ணிட்டாங்க. அதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா, போலார் ஃபார்முக்கு அப்புறம் இருக்கிறதா வந்து எப்பயுமே 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, அது வரைக்கும் கேட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் முன்னாடி இருக்கு, அந்த பக்கம் இருக்கிற ஏரியா தான் இம்பார்ட்டன்ட். டிமாவேஸ் இருந்தா இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஏரியா, அங்கதான் எப்பயுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பட் இப்போ நம்ம அந்த ஏரியாவை டெலிட்டட், மிச்சிங் என்னதான் சார் இருக்கு, இந்த பக்கம் இருக்க ரிமைனிங் போர்ஷன் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் 2.6 என்ன சார் இருக்கு, ஆனா எங்க ஒண்ணுமே இல்ல. ஒன்லி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் இவ்வளவுதான் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஈஸியா படிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து டெஃபினட்டா நீங்க ஒரு 2 மார்க் எழுதலாம். நீங்க எல்லாமே 2 மார்க் தான், ஏகப்பட்ட 2 மார்க் இருக்கு இந்த சாப்டர்ல. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ 16 and 2 மார்க்ஸ் இங்க இருக்கு, 18 3 மார்க்ஸ் தான் இருக்கு. வேற 5 மார்க்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, 3 தான் இருக்கு. அதனால கேட்கலாம், 5 மார்க்ஸ் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம், விட்டு கூட போலாம். ஆனா அவங்க அப்படி விட்டுருவாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேட்கலாம். அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நான் வந்து பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் வந்து 16 அப்ஜெக்டிவ்ஸ் தான் அதுல இருக்கு. மேக்ஸிமம் 69 2 மார்க்ஸ் இருக்கு. இந்த 2 மார்க் நீங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நத்திங் டு டூ, ஒன்லி ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட், அவ்வளவுதான். நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போடுங்க. ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே, இதுல என்ன நீங்க பண்ணணும்னா, the integral powers of i பவர் வந்து integral powers of i நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் அது என்னன்னா, i பவர் என்ன, integral கான்செப்ட் integral powers of i என்ன, பவர் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருந்தா அந்த வேல்யூ வந்து 1. பவர் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணி 1 வந்துச்சுன்னா தட் இஸ் i. பவரை மல்டிபிள் பண்ணி 2 வந்து ரிமைண்டரா வந்துச்சுன்னா -1. பவரை டிவைட் பண்ணா 4ல டிவைட் பண்ணா 3 ரிமைண்டரா வந்துச்சுன்னா -i. அவ்வளவுதான் அந்த மல்டிபிள். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் அதுல இருக்கும், கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 4 இன்டெகிரல் பவர்ஸ் ஆஃப் i. கண்டினியூஸா 4 பவர், i பவர் 4, i பவர் 5, i பவர் 6, i பவர் 7 ஆட் பண்ணா 0 ஆயிடும். அதான் ஒரு ரெண்டு கான்செப்ட் அங்க இருக்கு, அது ரெண்டு நீங்க படிச்சுக்கணும். மிச்சம் இருக்க எக்ஸசைஸ்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அவ்வளவுதான். அதான் நீங்க வந்து தரவு பண்ணீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை தானே. நீங்க ஸ்பெஷல் மல்டிப்ளிகேஷன்லாம் போக வேண்டியது இல்லை. ஜஸ்ட் நீங்க அந்த அல்ஜிப்ரா பண்ணுவீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் டு ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் டு செகண்ட் டைம், அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணா கூட யூ வில் கெட் தி ஆன்சர் ஈஸிலி. ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் நீங்க பண்ணிக்க வேண்டியது இல்லை. சோ சச் மல்டிப்ளிகேஷன் இஸ் தேர். அப்புறம் ரெசிப்ரோகேட் பண்றது எப்படி, அதுக்கு வந்து கான்ஜுகேட்ல மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் கான்ஜுகேட்டால நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அது இஸ் ஒன்லி ஒன் டெக்னிக், நியூ டெக்னிக். அதை நீங்க இங்க கத்துக்கணும். அதை நீங்க கத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த கான்ஜுகேட்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 அதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இங்க இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 அது வந்து z பவர் n ஹோல் பார் ஈக்குவல் டு z பார் பவர் n. பவர் வந்து வெளியே கொண்டு போயிடலாம், பவர் வந்து பாருக்கு வெளியே கொண்டு போயிடலாம், அது ஒரு ப்ராப்பர்ட்டி.
அப்புறம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு இருக்கு. இசட் பார் ஈக்குவல் இசட்னா இட் இஸ் பியூர்லி ரியல். அந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு டெக்ஸ்ட் புக்ல. ப்ரூவ் தட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் பியூர்லி ரியல், ப்ரூவ் தட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு எல்லாத்துக்கும் பார் எடுக்கணும். பார் எடுத்து அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா இட் இஸ் பியூர்லி ரியல், அந்த நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா பியூர்லி இமேஜினரி. அவ்வளவுதான். நீங்க அதுக்கு பார் தான் எடுக்கணும். அந்த லாஸ்ட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாடலஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அது நீங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மாடலஸ் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ இதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கனாலே போதும். யூ கேன் ஈஸிலி அண்டர் ஸ்கோர் மார்க்ஸ். இதுல முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து z into z bar equal to modulus of z whole square, square of modulus, product of a complex number and its conjugate is equal to square of its modulus அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை வச்சு தான் நம்ம நிறைய சம்ஸ் இங்க 5 மார்க்ஸ் இப்போ இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மூணுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதை நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z into z bar equal to நீங்க லாஸ்ட் நீங்க 8th ப்ராப்பர்ட்டி கவனிச்சீங்கன்னா தெரியும். mod z 1 இருந்தா z into z bar equal to என்ன, mod z 1 இருந்தா அது வந்து ஸ்பெஷல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், they are called யூனிமாடுலர். அது வந்து யூனிமாடுலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அது என்ன அந்த ஸ்பெஷாலிட்டினா, ஃபார் யூனிமாடுலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் the reciprocal is conjugate. அதை ரெசிப்ரோகேட் பண்ணீங்கன்னா கான்ஜுகேட் தான் வரும். z bar is equal to 1 by z ங்கிறது யூனிமாடுலர் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது அடிக்கடி யூஸ் பண்ணி இருக்கும். அது இன்னொன்னு இருக்கும், யூனிமாடுலர் இல்லாம வேற ஏதாவது மாடுலஸா இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப z barங்கிறது இப்போ z மாடுலஸ் ஆஃப் z equal to r னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் r னா then z bar is equal to r square by z. இப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து 2 னா z barங்கிறது 4 by z. மாடுலஸ் ஆஃப் z வந்து 3 னா z barங்கிறது 9 by z. அப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து 5 மார்க்ல அப்ளை பண்ண போறோம். சோ அதனால இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா, இது ஃபார்முலா அப்ளை பண்றதா. உங்க புக்ல வேற மாதிரி ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, நான் கொஞ்சம் சிம்பிளா எழுதிருக்கேன் ஃபார்முலாவை. இல்ல என்னன்னா, இந்த ஃபார்முலால என்னன்னா b வந்து பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் நடுவுல பிளஸ் போட்டுக்கோங்க. b யோட சைன் என்னவோ அதான் நடுவுல இங்க சைன். ஸ்கொயர் ரூட்டோட சைன் நடுவுல வந்து b க்கு என்ன சைனோ அதான். b பாசிட்டிவா இருந்தா நடுவுல பிளஸ், b நெகட்டிவா இருந்தா மைனஸ். அவங்க மாடுலஸ் ஆஃப் b லாம் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி நான் போடல. ஜஸ்ட் சிம்பிளாவே இந்த ஃபார்முலா எழுதிருக்கேன். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. என்ன முக்கியமான விஷயம்னா, பிக்கு வந்து என்ன செய்யணும் அது நடுவுல போடணும். பி பிளஸ் இருந்தா நடுவுல பிளஸ் பண்ணணும், பி வந்து மைனஸ் இருந்தா நடுவுல மைனஸ் போட்டுக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் சம் கண்டிப்பா 2 மார்க்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா ஃபார்முலா மெத்தட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். சோ நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், மொத்தம் 3 5 மார்க் தான் இருக்கு. அதுல நான் ஏற்கனவே சொன்ன 5 மார்க் தான். இந்த 5 மார்க்ல என்ன முக்கியமான கான்செப்ட் சார் அப்படின்னா பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 எல்லாமே r னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா z1 பார் அப்படிங்கிறது என்ன, r ஸ்கொயர் பை z1. z2 பார்ங்கிறது அதான் z2 பார்ங்கிறது, z2ங்கிறது என்ன, r ஸ்கொயர் பை z2 பார். r3 z3ங்கிறது என்ன, r ஸ்கொயர் பை z3 பார். அவ்வளவுதான். அதை நீங்க எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார் எல்லாம் காமன் ஆக்கி வெளியில கொண்டு போயிட்டு மாடுலஸ் பண்ணணும். என்ன ப்ரொசீஜர், முதல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஆர் எல்சிஎம் எடுக்கணும், அப்புறம் எல்லா பாரையும் ஒரே கூட மாத்தணும். பிட்டு பிட்டா இருக்கிற கூட எல்லாம் ஒரே கூட மாத்திடணும், மேல கீழே இருக்கிற கூட எல்லாம் ஒரே கூட மாத்திடணும். டோட்டலா ஒரே பார், எல்லா சின்ன கூட எடுத்து அழிச்சிட்டு ஒரே கூட பெருசா போட்டுக்கணும். அப்புறம் அதுக்கு மாடுலஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு ப்ராப்ளத்தை நீங்க இப்படி அப்ரோச் பண்ணணும். என்ன சார் இந்த ப்ராப்ளம் பண்றாங்க, என்னமோ இசட் பார் என்னமோ எழுதிருக்காங்களே சார், ஏகப்பட்ட விதமா தெரியும், ஒண்ணுமே அங்க இல்ல. ஒரு கான்செப்ட் எல்சிஎம் எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் எல்லா சின்ன கோட்டையும் பெரிய கூட மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். எல்லா சின்ன கோடு கூட ஒரே பெரிய கோடு, நீங்க ஒரே ஸ்டெப்ல ஒரே கூட போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு மாடலஸ் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். மாடலஸ் எடுத்தாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது, மாடலஸ் எடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் வாட் திஸ் நம்பர். அதே தான் இங்கேயும். இங்க வந்து வேற வேற மாடல்ஸ் கொடுத்திருப்பாங்க 1 2 3ன்னு. அப்ப நீங்க அதே மாதிரி 1 பை என்ன வரும், நீங்க ஃபர்ஸ்ட்க்கு வந்து 1 பை z1 பார், செகண்ட் வந்து 4 பை z2 பார், தேர்ட் வந்து 9 பை z3 பார். அப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம், எல்லா கோட்டையும் ஒரே கூட மாத்திரம், அப்புறம் மாடலஸ் போட்டுக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஒவ்வொரு சம்ம நீங்க படிக்கும் போது இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த சம்ம எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பெரும்பாலும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், தேர்ட், அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வேலைக்கு ஆகுது. அதெல்லாம் வந்து 10th சிரி. இங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அந்த என்ன ஜிஸ்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே ரீட் பண்ணணும், வேற மாதிரி இன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்ட் ரீட் பண்ணணும். நீங்க என்ன பண்றோம், ஒண்ணுமே பண்ணல. z1 இப்ப z1 is equal to r, மாடுலஸ் ஆஃப் z1 equal to r னா z1 அப்படிங்கறத r ஸ்கொயர் பை z1 பார் அப்படின்னு எழுதணும். அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்புறம் எல்சிஎம் எடுக்கணும், ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது என்ன, எல்லா சின்ன கோட்டையும் ஒரே பெரிய கூட மாத்தணும். நாலாவது கான்செப்ட் என்ன, மாடுலஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சோ அப்ப நீங்க படிச்சுன்னா இது பார்த்தா ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா எழுதுறதா ஏகப்பட்ட மாதிரி இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. லாஸ்டா வந்து இமேஜினரி பார்ட், இது ஒண்ணு மட்டும் தான் லோக்கஸ்ல உங்களுக்கு இப்ப இருக்கு. எல்லாம் ப்ராபபிலி உங்களுக்கு ஆர்குமெண்ட் இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும், நிறைய இருக்கும். இப்ப டெலிட்டட் போர்ஷனால உங்களுக்கு ஒன்லி இந்த இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி லோக்கஸ் கிட்ட என்ன பண்ணணும், முதல்ல லெட் z is equal to x plus y1 எழுதிடணும். அதுக்கே ஒரு மார்க் இருக்கு அந்த ஸ்டெப்புக்கு. நீங்க லெட் z is equal to x plus y1 எழுதுறதுக்கே மார்க் இருக்கு. அப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அங்க z வேலை x plus y போடணும். போட்டுருங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு இதான் கிடைக்கும், இந்த இந்த இடம் கிடைக்கும்.
இந்த 2x plus 1 plus i2y divided by 1 minus y plus ix இருக்கு பாருங்க, இந்த ஸ்டெப் கிடைக்கும் உங்களுக்கு. z பதிலா x plus y போடணும், i போட்டுட்டு அதை ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்லாம் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபார்மட் கிடைக்கும். இந்த ஃபார்மட்ல வந்து என்ன சார் இருக்கு, இந்த ஃபார்மட்டுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த மேல நியூமரேட்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. மேல நியூமரேட்டர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இங்க எழுதிருக்கேன்னா, ரியல் பார்ட் வந்து 2x plus 1 எழுதிருக்கேன், இமேஜினரி பார்ட் வந்து 2y எழுதிருக்கேன். கீழே வந்து இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் வந்து 1 minus y, கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் 1 minus y, இமேஜினரி பார்ட் x எழுதிருக்கேன்னா எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஆல்டரேஷன் பண்ணுவாங்க, இப்படிலாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லைன்னு கேட்டா, இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம இங்க போயிடும். இமேஜினரி பார்ட் டைரக்டா எழுதுறோம். எப்படி சார் எழுதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவோம், இமேஜினரியில ஸ்டார்ட் பண்ணும். முதல்ல இமேஜினரி டு ரியல் 2y into 1 minus y மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, அதுல ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கிறீங்க. அப்புறம் திரும்ப இமேஜினரி டு ரியல் x into 2x plus 1 எழுதிக்கிறீங்க. முடிஞ்சு போச்சு, நியூமரேட்டர் முடிஞ்சு போச்சு. டினாமினேட்டர்ல வந்து கீழே ரெண்டு நம்பருக்கு பாருங்க, 1 minus y x-யும் அதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இமேஜினரி பார்ட். நீங்க இதெல்லாம் தப்பா நீங்க வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணி ரியல் பார்ட் இமேஜ் பண்ணலாம் பிரிச்சு அதான் தப்பா போறது போல, ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்பிரஸவே முதல்ல எக்ஸ்பிரஸை சப்ஸ்டிட் பண்றீங்க, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கிறீங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டை நீங்க அப்ளை பண்றீங்க. இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி டக்குன்னு இமேஜினரி பார்ட் எழுதுறீங்க. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணா யூ வில் கெட் தி ஆன்சர். திஸ் இஸ் தி 3-5 மார்க்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். இதுதான் இருக்கு. இப்போ இதுக்குள்ளதான் கேட்பாங்களா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வேற என்ன கேட்கலாம், ஆல்டர்னேட்டிவா நீங்க ஒரு சில 3 மார்க்ஸ் எல்லாம் 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஒரு 5 மார்க். இது புக்ல இருக்கு, எக்ஸாம்பிள் 2.2. இதை கூட இந்த வருஷம் வந்து 5 மார்க்ல இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட்டா ஈக்குவேட் பண்ணும். இந்த பக்கம் ரியல் பார்ட், அந்த பக்கம் ரியல் பார்ட், இந்த பக்கம் இமேஜினரி பார்ட், அந்த பக்கம் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணா ரெண்டு ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணும். இதை கேட்கலாம் 5 மார்க்கா. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எக்ஸஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸஸ்லயே, அதை வந்து 5 மார்க்கா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, பியூர்லி இமேஜினரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பியூர்லி இமேஜினரின்னு. இது ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். அந்த நம்பர் இசட் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், பார் பண்ணும், ஹோலா பாரை போட்டு என்ன பண்ணும், அதை வந்து இசட்டா இசட் மைனஸ் இசட்டான்னு பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க எவாலுவேட் பண்ணும். 19 plus 9 by 5 minus 3i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய a plus ib ஃபார்மட் நீங்க மாத்தணும். அதுக்கு டினாமினேட்டர் நீங்க என்ன பண்ணும், கான்ஜுகேட்டால டினாமினேட்டர் கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா you will get ரெக்டாங்குலர் ஃபார்மட். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மட் 2 plus 3i. ஒன்னு வந்து 2 plus 3i னா இன்னொன்னு கண்டிப்பா 2 minus 3i தான் வரும். அது கான்ஜுகேட் தான், வேற ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னொன்னு 2 minus 3i தான் வரும். அதை கண்டுபிடிக்கிறோம், அதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்புறம் பார் எடுக்கிறோம். இந்த பார் என்ன, இப்ப பெருசா இருக்கிற பாரை சின்ன சின்னதா மாத்துறோம், உடைக்கிறோம். முதல்ல சின்ன சின்ன பார்லாம் என்ன பண்ணோம், பெருசா மாத்தணும்ல. இப்ப பெருசா இருக்கிற பார் சின்ன சின்னதா மாத்துறோம். மாத்திட்டு அதுல பார் அப்ளை பண்ணா உங்களுக்கு நெகட்டிவ் ஆஃப் இசட் வருது. நெகட்டிவ் ஆஃப் இசட் வந்தா அது பியூர்லி இமேஜினரி. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸா உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கலாம். இந்த மாதிரி 2 क्वेश्चंस இருக்கு டெக்ஸ்ட் புக்ல. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஏற்கனவே 3 தான் இருக்கு 5 மார்க்கா. மத்தத வந்து நம்ம கேட்காம இருந்தாங்க இது வரைக்கும். இப்போ இந்த ஏரியா மட்டும் தான் இருக்கறனால ஆல்டர்னேட்டிவா இத கூட நீங்க படிச்சு வச்சுக்கிறது பெஸ்ட். மோரோவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க படிக்கிறதே எனக்கு கேட்டா பெஸ்ட். அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எழுதிருக்கேன். இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். சோ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க பண்ண வேண்டியது. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எல்லா சமமும் சின்னதான், வெரி ஷார்ட் ஏரியா. ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நாட் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. அந்த காம்ப்ளிகேட்டட் போர்ஷன் எல்லாமே எடுத்துட்டாங்க. சோ யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ் ஓவர் இன் திஸ் ஏரியா. அதை நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல டெலிஷன் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காங்க. சோ டோட்டலா எடுக்கல. சோ ஓவராலா நிறைய கான்செப்ட் அங்க இருக்கு. நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் அப்ஜெக்டிவ்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 8 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, 18 2 மார்க்ஸ் இருக்கு, 25 3 மார்க்ஸ் இருக்கு, 5 மார்க்ஸ் ஒரு 9 இருக்கு. இங்க 9 5 மார்க்ஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்பேர் பண்ணும்போது இங்க 9 5 மார்க்ஸ் அதிகமா தான் இருக்கு. அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா இங்க நம்ம போதுமானது. ஆனா நீங்க 2 மார்க் 3 மார்க் இங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு என்ன சார் நீங்க பண்ணணும் அப்படின்னா, இந்த வியட்டாஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஹேங் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், வியட்டாஸ் ஃபார்முலா தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது சிக்மா 1 சம் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 1 at a time. இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கியூபிக் மட்டும் தான் உங்க சிலபஸ்ல இருக்கு. 4th டிகிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. 4th டிகிரி உங்களுக்கு கிடையாது. ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 இருக்கும். அந்த 4 வர சம் வந்து உங்களுக்கு எடுத்துட்டாங்க. சோ ஒன்லி ஆல்பா பீட்டா காமா மட்டும் தான், 3 மட்டும் தான் இப்போ உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. சோ அது மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிட்டா போதும். அது சிக்மா 1 அப்படிங்கிறது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, சிக்மா 2ங்கிறது ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா டேக்கன் 2 at a time. ரெண்டா எடுத்து ஆட் பண்ணனும். தேர்ட் வந்து நீங்க ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா காமா மூணையும் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும். சோ தட் இஸ் வாட் சிக்மா 3. அதுக்கப்புறம் சில ஃபார்முலாஸ் நீங்க நோட் பண்ணிக்கணும். என்ன ஃபார்முலா இருக்கு, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணணும்,
அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்கு. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா டெல்டா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணீங்கன்னா அது வந்து சிக்மா நோட்டேஷன் எழுதிருக்கேன். அது சிக்மா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 சிக்மா 2. இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கன்வர்ஷன் ஃபார்முலா. வேற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க வந்து 1 பை பீட்டா காமா அப்படின்னா அது 1 பை பீட்டா காமா 1 பை ஆல்பா காமா ஆல்பா 1 பை ஆல்பா பீட்டா அதெல்லாம் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா ஆல்பா பீட்டா காமா வரும். நியூமரேட்டர்ல ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு வந்துடும். அது வந்து சிக்மா 1 பை சிக்மா 3. அதுதான் வந்து அந்த நோட்டேஷன், அந்த கன்வெர்ட் பண்ண சொல்ற நோட்டேஷன். அப்புறம் சிக்மா தேர்ட் வந்து ஆல்பா பை பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா காமான்னு வரும். மேல இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது சிக்மா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 சிக்மா 2ன்னு, கீழே இருக்கிறது சிக்மா 3. அவ்வளவுதான். சோ இந்த நோட்டேஷன் கன்வர்ஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நீங்க 10th படிச்சிட்டீங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டிஸ்கிரிமினன்ட் வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அது எப்போ வந்து ரியல் ரூட் இருக்கும், எப்போ வந்து இமேஜினரி ரூட் இருக்கும், எப்போ வந்து ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து மோர் தென் 0 இருந்தா you will get distinct roots. Equal to 0 இருந்தா ஈக்குவல் ரூட்ஸ், லெஸ் தென் 0 இருந்தா will get complex roots. இமேஜினரி ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது சம்பந்தமா நிறைய क्वेश्चंस டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, அதை நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா ஆல்பா பீட்டா வந்து ஒரு பாலினாமியலோட ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்பா பீட்டா கொடுத்துருவாங்க. ஒரு ரூட், ஒரு ஈக்குவேஷன், ஒரு ரூட் வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் த ஈக்குவேஷன் whose roots are alpha square beta square. Form the equation whose roots are alpha plus 2 beta plus 2. Form the equation whose roots are 2 alpha 2 beta 2 gamma. Form the equation whose roots are 1 by alpha 1 by beta 1 by gamma. அப்பெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க ஒரு சின்ன ரீப்ளேஸ்மென்ட் பண்ணணும். இப்போ ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் y மைனஸ் 2 போட்டுடணும். என்ன பண்ணிடணும்? y மைனஸ் 2 போட்டுடணும். இப்போ வந்து ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ரூட் y போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 ஆல்பா 2 பீட்டா 2 பீட்டா காமான்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் y பை 2 போட்டுடணும். அவங்க மல்டிப்ளை பண்ண சொன்னா நீங்க டிவைட் பண்ணுங்க, அவங்க ஸ்கொயர் பண்ண சொன்னா நீங்க ஸ்கொயர் ரூட் எடுங்க, அவங்க ஆட் பண்ண சொன்னா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எல்லாம் ஆப்போசிட்டா பண்ணுங்க. என்ன பண்ணோம்? அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம படிக்க சொன்னா படிக்க மாட்டோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டா பண்ணோம். ஸோ அவங்க ஆல்பா பிளஸ் 2 கேட்டா நம்ம வந்து ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 கேட்டா நம்ம என்ன பண்ணோம்? டக்குன்னு உடனே மாத்திக்கணும். நம்ம y மைனஸ் 2 பண்ணோம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னா ரூட் y பண்ணோம். 2 ஆல்பா 2 பீட்டா கேட்டாங்கன்னா நம்ம ஆல்பா y பை 2 பண்ணோம். அதே மாதிரி 1 பை ஆல்பா 1 பை பீட்டா 1 பை காமான்னு கேட்டாங்கன்னா நம்ம 1 பை காமான் தான் பண்ணும். மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமான்னா சைன் மாத்தணும். சைன் மாத்திரம் மைனஸ் y தான் வரும். ஸோ அது நம்ம மாத்தி போட்டுக்கணும். அப்படி மாத்தி போட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். இப்போ ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 வேணும்னா 17x ஸ்கொயர் பிளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 வந்து ரூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ் இருக்கிறதெல்லாம் y மைனஸ் 2 போட்டிருக்கேன். எக்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? y மைனஸ் 2 போட்டிருக்கேன். அவ்வளவு ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 13 ஈக்குவல் டு 0 கேட்டிருக்காங்க. அதை என்ன பண்ணிருக்கேன்? ஆல்பா பீட்டா இருக்கிறதுலாம் என்ன போட்டிருக்கேன்? ரூட் y, எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ரூட் y போட்டிருக்கேன். ரூட் y போட்டா ரூட்ல வரக்கூடாது, அதுக்காக ஸ்கொயர் பண்ணிடணும். ரூட் y போட்டா ரூட் y வரும், அதை ஸ்கொயர் பண்ணா முடிஞ்சு போச்சு, y மாறிடுது. அதுக்காக ஸ்கொயர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம் ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். எக்ஸப்ட் ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க தனியா நீங்க எப்பவும் எழுதி வச்சு படிக்கும்போது வித்தியாசமா இருக்கு, இது எது கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு தடவை அதெல்லாம் பார்த்து போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிவைஷன் பண்ணும்போது மறந்து போயிருக்கும். அதெல்லாம் நீங்க தனியா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம் தான் இது. இப்ப இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா the ratios p is to q star சொல்லிருக்காங்க. அது என்னன்னா ரூட்ஸ் ஆர் the ratio p is to q star, alpha is to beta is to gamma equal to q is to p is to q star சொல்லிருக்காங்க. அப்ப ஆல்பா வந்து நீங்க kp ன்னு எடுத்துக்கணும், பீட்டா வந்து kq ன்னு எடுத்துக்கணும், காமா வந்து kr ன்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அதுல ஒரு வேல்யூ கொண்டு வந்து இன்னொரு சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வேல்யூ கொண்டு வந்து செகண்ட்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the answer. இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம், அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கணும் நீங்க இதெல்லாம். ஆக்சுவலா k வை எலிமினேட் பண்ணணும்ல, k இருக்கக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். சம்ல இருக்கிற k வேல்யூ கொண்டு வந்து ப்ராடக்ட்ல போட்டுறோம், அவ்வளவுதான். k will be eliminated. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலினாமியல் கேட்டாங்கன்னா 2 மைனஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு இன்னொரு அது வந்து அது ரூட்டா இருக்க ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்படி ரூட்டா இருக்கிற ஈக்குவேஷன் கேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து இமேஜினரி பேர், இமேஜினரி ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் அண்ட் கான்ஜுகேட் பேர். 2 மைனஸ் ரூட் 3 வந்து ஒரு ரூட்டா இருந்தா 2 பிளஸ் i ரூட் 3 ஒரு பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி போறது ஒரு மெத்தட். நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் அதை வந்து வேற மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கேன். நீங்க வந்து x வந்து 2 மைனஸ் i ரூட் 3 ரூட் சொல்லிட்டாங்கல்ல, அதுல இருந்து என்ன பண்றேன்? இமேஜினரி ரைட் சைடுல வச்சுக்கிறேன். இமேஜினரி ரைட் சைடுல வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு -2 கொண்டு வந்து ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஐ வில் கெட் தி ஈக்குவேஷன். அவ்வளவுதான் விஷயமே. நீங்க அதை காம்போசிட் கான்ஜுகேட் பேர் எழுதி சம் ப்ராடக்ட் எல்லாம் போட்டு போறதுக்கு போல ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க? கொடுத்துருக்க நம்பரை
இமேஜின் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ரியல் இந்த பக்கம் தள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி கெட் தி ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் இரேஷனல் கொடுத்தாலும், இப்போ 2 - √3 ஒரு ரூட்டா இருந்தா 2 + √3 வந்து ரூட்டா இருக்கணும். ரேஷனலா இருக்கணும்னா 2 + √3 ஒரு ரூட்டா இருக்கணும். அதை போட்டு அதுக்கு சம்மு ப்ராடக்ட்லாம் போடுறது போல ஜஸ்ட் அந்த 2 லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, யூ வில் கெட் தி ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ √5 - √3 ரூட்னா ரெண்டுமே இரேஷனல் என்ன சார் பண்றது? முதல்ல ஒரு ரிலேஷன் இந்த பக்கம் தள்ளுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன் தள்ளுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க, அப்பயும் ஒரு ரிலேஷன் இருக்கும், திரும்ப அந்த பக்கம் தள்ளுங்க, திரும்ப ஸ்கொயர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் √3 லெஃப்ட் தள்ளிருக்கேன், √3 லெஃப்ட் கொண்டு வந்துட்டேன், ஸ்கொயர் பண்ணிட்டேன், அப்பயும் √3 இருக்கு, அந்த √3 திரும்ப ஒரு ஐடி தள்ளி திரும்ப ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஃபைனலி கெட் தி ஆன்சர். இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்க டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் போடலாம். அப்புறம் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து மோர் ஆர் லெஸ் வி ஹேவ் டைப் 1 தான். எல்லா क्वेश्चन டைப் 1ல தான் உங்களுக்கு இருக்கு. டைப் 2ல உங்களுக்கு ப்ராப்ளம் டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கல, சோ யூ ஆர் லக்கி. டைப் 1ஆ இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த u = x + 1/x, u² என்ன u² - 2 அப்படிங்கிறது வந்து என்னது, x² + 1/x² அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டிட்யூஷன் நீங்க தர வேண்டியிருக்கும். இந்த சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கறது நோட் பண்ணிக்கணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருந்தா, ரெசிப்ரோக்கலா இருந்தா என்னவா இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஒண்ணா இருக்கும், செகண்ட் கோஎஃபிஷியன்ட் அந்த பக்கம் செகண்ட் ஒண்ணா இருக்கும், சேம் சைனா இருக்கும் இல்ல ஆல்டர்னேட் சைனா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பக்கம் இருக்க நம்பர் அந்த பக்கம் இருக்கணும், அப்புறம் நடுவுல அதே மாதிரி, அப்புறம் நடுவுல அப்படி சேமா இருக்கணும் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்படின்னா இட் இஸ் அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்புறம் டெஸ்கார்டஸ் ரூல். டெஸ்கார்டஸ் ரூல் வந்து என்னன்னா, சைன் சேஞ்சுக்கும் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஈவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதா வந்து என்னது. இப்போ சைன் சேஞ்ச் வந்து 2 சைன் சேஞ்சஸா இருந்தா, 2 சைன் சேஞ்ச் தான் இருக்குன்னா என்ன சார் இருக்குன்னா, பாசிட்டிவ் ரூட் 2 தான் இருக்க முடியும். 2 இருக்கலாம், 1 இருக்க முடியுமா சார்? அப்புறம் 1 இருக்கவே முடியாது. ஏன்னா 2 - 1 1 வந்துடும், ஆடு. சோ 1 இருக்க முடியாது, டிஃபரன்ஸ் ஈவனா தான் இருக்கணும். அப்படின்னா 2 இருக்கணும், இல்லைன்னா 0வா இருக்கலாம். சோ சைன் சேஞ்ச் 2ஆ இருந்தா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் கண்டிப்பா 2ஆவோ 0வா இருக்கணும். இப்போ சைன் சேஞ்ச் 3ஆ இருந்தா கண்டிப்பா 3 ரூட்ஸ் இருக்கலாம். அப்பதான் 3 - 3 0 வரும், அது 0 ஈவன். 2 இருக்கலாமா சார்? 2 இருக்கவே முடியாது. ஏன்னா 3 - 2 1 வந்துடும், ஆடு. 1 இருக்கலாமா சார்? 1 இருக்கலாம். 3 - 1 என்ன வருது டிஃபரன்ஸ்? 3 - 1 2 வருது இல்லையா? 2 வந்து ஈவனா இருக்கலாம். அப்போ 1 இருக்கலாம். 0வா இருக்க முடியுமா? 0வா இருக்கவே முடியாது. அப்படின்னா 3ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். ஆடா இருந்தா ஆடா இருக்கணும், ஈவனா இருந்தா ஈவனா இருக்கணும். அவ்வளவுதான் பாசிபிலிட்டி. தட் இஸ் கால்ட் டெஸ்கார்டஸ் ரூல். அதுதான் நெகட்டிவ் ரூட்டுக்கும் அதே தான், பாசிட்டிவ் ரூட்டுக்கும் அதே தான். சோ இங்க வந்து ஃபார்ம் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose roots are the squares of the roots கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கொயர் கேட்டாங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், x க்கு இருக்கிறதுல √y போட்டேன். ஸ்கொயர் தானே கேக்குறாங்க, இது ஒரு 5 மார்க். சோ x க்கு இருக்கிறதுல என்ன பண்ணிட்டேன், √y போட்டேன். அது ஃபர்ஸ்ட் டெக்னிக், ஏன்னு சொன்னா ரீப்ளேசிங் டெக்னிக், அதுல போட்டுருக்கேன். அதுல போட்டு ஆன்சர் போட்டேன், அவ்வளவுதான். நீங்க வேற மெத்தட்ல போட்டா ரொம்ப லென்த்தியரா இருக்கும். ஜஸ்ட் x க்கு பதிலா √y போடுங்க, you will get immediately answer. அப்புறம் அதே மாதிரி தான் இதுவும், ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1 சொல்லிட்டாங்க. ரெண்டு ரூட் மல்டிப்ளை பண்ணா 1 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, டைரக்டா சிக்மா 3 போயிடுறீங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போயிடுறீங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும், ஆல்பா பீட்டா காமா வந்துரும். அதுல வந்து நீங்க ஆல்பா பீட்டா 1 போட்டீங்கன்னா you will immediately get காமா. காமாங்கிறது ரூட் கிடைச்சிடும், காமாங்கிறது 2, 2ங்கிறது ரூட் கிடைச்சிடும். ஒரு ரூட் கிடைச்சா உடனே என்ன பண்ணிடணும், immediately go to synthetic division. synthetic division போறீங்க, அதுல ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க, அதை ஃபேக்டர்ஸ் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் ஈஸியஸ்ட் வே. சோ அது ஒரு மெத்தட் நோட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து 2 ரூட்ஸ் அந்த ரேஷியோ 1 2 3:2 சொல்லிருப்பாங்க. அப்ப ஒரு ரூட் வந்து நீங்க லாம்டான்னு வச்சிட்டீங்கன்னா 3 லாம்டான்னு வச்சிட்டீங்கன்னா இன்னொரு 2 லாம்டான்னு வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சம் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் இருக்கு. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைரக்டா. இதுல என்னன்னா 2 வேல்யூ லாம்டா வரும், கடைசியில சால்வ் பண்ணீங்கன்னா 2 வேல்யூ லாம்டா வரும். அதுல ஒன்னு மட்டும் தான் ஆன்சர், இன்னொரு ஆன்சர் கிடையாது. அதை வந்து வெரிஃபை பண்ணணும். சோ தட் இஸ் வாட் தி காம்ப்ளிகேஷன்ஸ் ஹியர். அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரூட் 2 + i, இதுக்கு நான் வந்து இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கேன். 2 + i என்ன பண்ணேன், 2 மட்டும் இந்த பக்கம் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன். 2 ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அதுல என்ன பண்ணிட்டேன், 3 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன். அதுல 2 ஃபேக்டர்ஸ், 2 ஃபேக்டர் டிவைட் பண்ணும். லாங் டிவிஷன் மெத்தட் டிவைட் பண்ணனும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டிவைட் பண்ணி அதுக்கு திரும்ப டிவைட் பண்ணும். ரெண்டு பேரும் டிவைட் பண்ணீங்கன்னா you will get the final factor x² - 3x - 4. அத நீங்க டிவைட் பண்ணனும். சோ நான் வந்து அந்த ஓல்ட் டெக்னிக் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த ஆல்பா பீட்டா காமா டெல்டா அந்த நோட்டேஷன்ல எதுவுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கொடுத்த ஒரு ரூட்டை அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணிருக்கேன். டைரக்டா ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஃபேக்டர் ஃபார்ம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்டா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், x = 2 + i ல 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ஸ்கொயர் பண்ணிட்டேன். அந்த பக்கம் என்ன பண்ணிருக்கேன், x = 3 + √2 3 ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன். சோ 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. இந்த ரெண்டு ஃபேக்டரையும் டிவைட் பண்ணிருக்கேன் கண்டினியூஸா. அதுக்கப்புறம் I will get the answer. அவ்வளவுதான். சோ இங்க அதே மாதிரி தான், one root is twice the sum of the other root சொல்லிருக்காங்க. அப்படின்னா ஆல்பா is equal to 2 times of beta plus gamma. ஒரு ரூட் வந்து மத்த ரெண்டு ரூட் ஆட் பண்ணா அது போல டபுள். அப்ப வந்து 2 times beta plus gamma இருக்கு.
அந்த பீட்டாக்கு பதில் என்ன பண்ணோம், இப்போ வந்து ஆல்பா பை 2ங்கிறது தான் பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா பை 2 தான் பீட்டா பிளஸ் காமா. அப்போ வந்து என்ன பண்றேன், சிக்மா 1 கண்டுபிடிக்கிறேன். சிக்மா 1 கண்டுபிடிச்சா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வரும். அதுல பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலா ஆல்பா பை 2 போட்டுறேன். அதை போட்டு சால்வ் பண்ணா இம்மீடியட்லி ஆல்பா கிடைச்சிடும். ஆல்பாங்கிறது ரூட். எப்பெல்லாம் ஒரு ரூட் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் யூஸ் சிந்தடிக் டிவிஷன். ஆல்பா வந்து என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து நீங்க சிந்தடிக் டிவிஷன் போட்டுலாம் கே தெரியல, அதனால வந்து வில் நாட் யூஸ் தட். ஸோ கே தெரியாதெல்லாம் விட்டுட்டேன். ஆல்பாவோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல ஆல்பா வந்து 2 வருது. அதுக்கப்புறம் சிக்மா 2 போட்டு அதுல வந்து we found out பீட்டா காமாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். சிக்மா 3 கண்டுபிடிச்சு அதுலயும் பீட்டா காமா கண்டுபிடிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி ரெண்டு சால்வ் பண்ணினா வில் கெட் தி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஏற்கனவே போட்ட கொஸ்டின் தான். 1 + 2y இன்னொன்று வந்து √3 சொல்லியிருக்காங்க. 1 + 2yனா 1 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டாந்துட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். அந்த பக்கம் வந்து √3னா அப்படியே ஸ்கொயர் மட்டும் பண்ணுங்க. √3 தான் அந்த பக்கம் இருக்காது, ரேஷனல் அந்த பக்கம் கிடையாது. ஸோ √3 அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. யூ வில் கெட் 2 ஃபேக்டர்ஸ் டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டிவைட் பண்ணும், அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் டிவைட் பண்ணும், ஃபைனல் ஃபேக்டர் வந்து நீங்க ஃபேக்டர்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். தட்ஸ் ஆல். இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், என்டையர் ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணணும், x2 டிவைட் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் என்டையர் ஈக்குவேஷன் x2 டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் x2 + 1/x2 கலெக்ட் பண்ணணும். x + 1/x கலெக்ட் பண்ணணும். ஒண்ணுக்கு பதிலா u² - 2 பண்ணணும், இன்னொன்னு u பண்ணணும். போட்டா இதுல கிட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணா இதுல 2u வேல்யூஸ். அந்த 2u வேல்யூஸை x + 1/x க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணா again you get 2 equation. அதை சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணா you will get the answer. These are the 5 marks in this chapter. இதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். சோ அதுவும் அதே மெத்தட் தான். அப்புறம் இதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான், சேம் மெத்தட் தான். சோ தட்ஸ் ஆல். மூணுமே ரெசிப்ரோக்கல் தான். கடைசியா இருக்க மூணுமே ரெசிப்ரோக்கல் தான். அதை நீங்க ஈஸியா போட்டுடலாம். சோ திஸ் இஸ் சாப்டர் நம்பர் 3. ஓவரால் வியூ ஆஃப் சாப்டர் நம்பர் 3 கொடுத்துருக்கோம். இதுல டெஃபினட்டா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய ஏரியா. இதுல எங்க டெலிஷன் வந்து நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்காங்க, டோட்டலா அவாய்ட் பண்ணல. சோ டோட்டலா சாப்டர் நீங்க படிச்சு தான் ஆகணும். சோ அதை வந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 4th சாப்டர். ஓகே. சோ இன்வெஸ்ட் ட்ரிகோனோமெட்ரி சாப்டர் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கடைசி எக்ஸசைஸ் டெலிட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் தி மேக்ஸிமம் ஜூஸ் ஆஃப் த கண்டென்ட். இன்வெஸ்ட் ட்ரிகோனோமெட்ரில மேக்ஸிமம் ஜூஸ் அங்க தான் இருக்கு. அதை டோட்டலா எராடிகேட் பண்ணிட்டாங்க. சோ வில் ஹேவ் வெரி சிம்பிள் ஏரியா தான் இருக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னா we have 8 objectives, 52 மார்க்ஸ் இருக்கு, 9 3 மார்க்ஸ் இருக்கு, 4 5 மார்க்ஸ் இருக்கு. 4 5 மார்க் தான் இருக்கு. சோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க 2 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 மார்க் 3 மார்க் தான் தெரியுது. என்ன பண்ணும் சார் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் ட்ரிகோனோமெட்ரி டேபிள் மனப்பாடம் பண்ணணும். அந்த டேபிள் எப்படி சார் மெமரைஸ் பண்றது அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 0ல இருந்து நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0 அந்த பக்கம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரோ மேல செகண்ட் ரோ கீழே மாத்தி எழுதிருக்கீங்க. இப்ப நான் தலைகீழ எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் sin 0 டிகிரிக்கு 0 எழுதிருப்போம், 30 டிகிரிக்கு 1/2 எழுதிருப்போம், 45 டிகிரிக்கு 1/√, எழுதிருப்போம், 60 டிகிரிக்கு √3/2 எழுதிருப்போம், 90 டிகிரிக்கு 1 எழுதிருப்போம். நான் இப்ப தலைகீழ எழுதிருக்கேன். 0க்கு 0 டிகிரி, 1/2க்கு 30 டிகிரி, 1/√க்கு 45 டிகிரி, 1/√3/2க்கு வந்து 60 டிகிரி, 1க்கு வந்து 90 டிகிரி எழுதிருக்கேன். எழுதிட்டேனா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். இந்த பக்கம் -1/2க்கு -30, -1/√க்கு -45 டிகிரி, -√3/2க்கு -60 டிகிரி, -1க்கு -5/2. அப்படி எழுதிட்டு அப்படியே டேபிள் நீங்க ஏற்கனவே 10th படிச்சிருக்கிற அந்த வேல்யூஸ் வச்சு அப்படியே எழுதிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எழுதுனா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் எழுதிட்டேன். எழுதி அதுல என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இதுல இந்த என்டையர் கண்டென்ட் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் கொடுத்துருக்கோம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் டொமைன் என்ன சார் அப்படின்னா -1 இருந்து +1 வந்தீங்கன்னா பாருங்க. இந்த பக்கம் லெஃப்ட்ல -1 ஸ்டார்ட் ஆகி இந்த பக்கம் ரைட்ல -+1 முடிஞ்சிடும். டொமைன் அதான். ரேஞ்ச் என்ன சார், இந்த பக்கம் π/2ல ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் π/2ல முடிஞ்சிடும். இந்த டேபிள்ல என்டையர் கண்டென்ட் இருக்கு sin x பத்தி. இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரில sin இன்வெர்ஸோட என்டையர் கண்டென்ட் அதுல இருக்கு. அது -1 இருந்து -+1 வேல்யூ எடுத்துக்கும். ரிட்டர்ன் எங்க பண்ணோம், -π/2ல இருந்து +π/2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. சோ டொமைன் வேல்யூ, ரேஞ்ச் எல்லாமே அதுல இருக்கு. செகண்ட் கண்டென்ட் வந்து tan அதே மாதிரி எழுதிருக்கேன். tan அதே மாதிரி 0ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். tan 0 0, tan 30 டிகிரி 1/√3, 45 டிகிரி 1, 60 டிகிரி √3, 90 டிகிரி இன்ஃபினிட்டி. அப்படியே தலையில் எழுதிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 0க்கு 0, 1/√3க்கு வந்து 30 டிகிரி, 1க்கு வந்து 45 டிகிரி, √3க்கு வந்து 60 டிகிரி, இன்ஃபினிட்டிக்கு வந்து 90 டிகிரி. அது அப்படியே என்ன திருப்பி விட்டேன். அந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டேன். சோ அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா tan இன்வெர்ஸோட எல்லா என்டையர் கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருது. என்ன கிடைச்சிருக்குன்னா அதோட ரேஞ்ச் வந்து -∞ to +∞. சார் டொமைன்
அது மைனஸ் இன்வெர்ட்ல பிளஸ் இன்வெர்ட் வரைக்கும் எங்க வேணா வேல்யூ எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் எங்க சார் பண்ணோம் அப்படின்னா -5/2 இருந்து +5/2 பண்ணோம். அவ்வளவுதான் அதனோட ரேஞ்ச். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இரண்டு டேபிள் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். பட் காசு வந்து கொஞ்சம் கஷ்டம், அப்படி அவ்வளவு ஈஸி கிடையாது காசு உங்களுக்கு. அதுலயும் நீங்க தலைகீழ எழுதிருக்கேன். 0க்கு 0, √3/2க்கு 30, 1/2க்கு வந்து 45, 1/2க்கு 45, 1/2க்கு வந்து 60, 0க்கு வந்து 90 அப்படி எழுதிக்கிட்டேன். திருப்பும் போது அப்படியே நீங்க நெகட்டிவ் எல்லாம் போடக்கூடாது காசுக்கு. அப்படியே நீங்க நெகட்டிவ் போட முடியாது. நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே வந்து 180 சப்ராக்ட் பண்ணணும். 30 இந்த பக்கம் வரும்போது 180 - 30 மாறிடும், 150 ஆயிடும். 45 இந்த பக்கம் வரும்போது 180 - 145, 180 - 45 மாறிடும், அது 135. 60 இந்த பக்கம் வரும்போது 180 சப்ராக்ட் பண்ணணும், அது வந்து என்ன ஆகும் 120 ஆயிடும். அந்த 90 இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் வந்து சாரி பைன் வந்துடும், அப்படியே வந்துடும். நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படியே இது ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பண்ணிருக்கேன் காசுக்கு மட்டும். இந்த டேபிள்ல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பண்ணிருக்கேன். இங்க இருந்து இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா 180 சப்ராக்ட் பண்ணும். 0 வந்து நீங்க 180 சப்ராக்ட் பண்ணா பை வரும், அந்த கடைசியில் எழுதியிருக்கேன். அப்புறம் π/6 180 π/6 தேர்ட் டிகிரி சப்ராக்ட் பண்ணா 150 வரும், அந்த பக்கம் எழுதியிருக்கேன். 45க்கு அந்த பக்கம் 135, இந்த பக்கம் 120க்கு அந்த பக்கம் வந்து 60, அந்த பக்கம் 120 அப்படியே மாத்தி எழுதியிருக்கேன். இந்த டேபிள் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் காஸ் இன்வெர்ஸ். இதோட ரேஞ்ச் வந்து -1, டொமைன் வந்து -1 to +1 தான். -1 +1 வரைக்கும் தான் என்னோட டொமைன். அப்புறம் வந்து 0 to π, ரேஞ்ச் வந்து 0 to π. அதான் வந்து காஸ் இன்வெர்ஸ். இல்ல காஸ் இன்வெர்ஸ் நெகட்டிவ் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணும்? நெகட்டிவ் கேட்டாங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சு பைல இருந்து செப்பரேட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் மட்டும் கேட்டாங்கன்னா, மற்றபடி டேனுக்கு சைனுக்கு அப்படி ஒண்ணு இல்ல. பாசிட்டிவ் என்னவோ அதான் நெகட்டிவ். பாசிட்டிவ் +30 நெகட்டிவ் -30, பாசிட்டிவ் +45 நெகட்டிவ் -45. அது டேனுக்கும் சைனுக்கும். காஸ் மட்டும் வந்து பிளஸ்க்கு 30னா மைனஸ்க்கு 180 - 30, பிளஸ்க்கு 45னா மைனஸ்க்கு 180 - 45 அப்படி மாத்திக்கணும். காசு மட்டும் மாத்திக்கணும். அது ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான், ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இது தெரிஞ்சா போதும், இந்த வேல்யூ தெரிஞ்சா நீங்க எல்லா 2 மார்க் எழுதலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் எழுதியிருக்கேன். எந்த 2 மார்க் கேட்டாலும் நீங்க வந்து எழுதலாம். இந்த டேபிள் 3 டேபிள் பண்ணி நீங்க மனப்பாடம் பண்ணி போட்டீங்கன்னா you can write all the 2 marks and all the 3 marks. 2 மார்க் எழுதலாம், 3 மார்க் நீங்க எழுதலாம். இந்த ரிலேட்டட் வேல்யூஸ் தான் அங்க இருக்குதா, ஒண்ணுமே அங்க இல்ல. சோ ஈஸிலி யூ கேன் சால்வ் இட். அதான் நான் வந்து எழுதிருக்கேன் ஃபுல்லா. அப்புறம் வந்து ஜஸ்ட் வி ஹேவ் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலே. இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலே நீங்க தெரிஞ்சுக்கணும். சைன்ல இருக்கிறது சைனை வந்து சாரி கொசிக்கன்ல இருக்கிறது சைனை மாத்தணும், ரெசிப்ரோகேட் பண்ணணும். காட்ல இருக்கிறது டேனா மாத்தணும்னா ரெசிப்ரோகேட் பண்ணணும். சீக்கனை வந்து காசா மாத்தணும், ரெசிப்ரோகேட் பண்ணணும். நம்ம மூணு தான் மாத்த போறோம். கொசிக்கனை வந்து சைனை மாத்த போறோம், சீக்கனை வந்து காசா மாத்த போறோம், காட்டை வந்து டேனா மாத்த போறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபார்முலே தேவை. அதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதை மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்க சைன் அப்படின்னா சைன் இன்வெர்ஸ்னாலே -5/2 வந்து +5/2 தான் இருக்கணும். அதை தாண்டி வேற வேல்யூ வந்தா இதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணும், இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் மாத்தணும். அதான் நீங்க முக்கியமான வேலை. சைனுக்கு வந்து 4th குவாட்ரன்ட்ல இருந்தா நீங்க fourth குவாட்ரன்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? fourth குவாட்ரன்ட் அது கரெக்ட். தேர்ட்ல இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அதை 4th ஷிஃப்ட் பண்ணும். செகண்ட்ல இருந்தா ஃபர்ஸ்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணும். தேர்ட்ல இருந்தா 4th ஷிஃப்ட் பண்ணும். அப்படி ஷிஃப்ட் பண்ணாது, அந்த அட்ஜஸ்ட்மென்ட் கீழ பண்ணணும். இப்போ 5/6 அப்படின்னா அது செகண்ட்ல இருக்கு. செகண்ட்ல இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட்க்கு மாத்தணும். செகண்ட்ல இருந்தா ஃபர்ஸ்ட்க்கு மாத்தணும். தேர்ட்ல இருந்தா நீங்க 4th மாத்தணும், காசா இருந்தா சைனா இருந்தா. சோ அந்த சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் கூட நீங்க பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா you will automatically write all the 2 marks, all the 3 marks. இன்னொரு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். அது வந்து y = a sin bx அப்படின ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா அதோட பீரியட் ஆம்ப்ளிட்யூட் இல்ல என்னன்னா எல்லாத்துக்கும் பீரியட் இருக்கு, ஆம்ப்ளிட்யூட் இருக்கு. ஆனா உங்க டெக்ஸ்ட் புக்ல sin x மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவும் கேட்கல. ஏன்னா சைனும் காசும் இம்பார்ட்டன்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து பிசிக்ஸ்ல அதிகமா வருது. நீங்க வேவ் மோஷன்ல நீங்க அதிகமா யூஸ் பண்றோம் அந்த பீரியடையும் அந்த ஆம்ப்ளிட்யூடும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து இந்த டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா சைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இட் மஸ்ட் பி given to sin and cos, பட் சைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ நானும் சைன் மட்டும் எழுதிருக்கேன். சோ y = a sin bx உடைய ஆம்ப்ளிட்யூட் வந்து மாடுலஸ் ஆஃப் a, அதோட பீரியட் வந்து 2π / மாடுலஸ் ஆஃப் b. அதான் எந்த क्वेश्चन கொடுத்தா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி டக்குனு ஆன்சர் போட்டுருங்க. அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா sin inverse of x minus sin inverse of y is equal to sin inverse of x into square root of 1 minus y square minus y into square root of 1 minus x square. Cos inverse of x minus cos inverse of y ங்கிறது cos inverse of xy minus square root of 1 minus x, sorry, plus square root of 1 minus x square plus square root of 1 minus y square. இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க படிச்சு வச்சுக்கணும். இது மத்த ஃபார்முலாலாம் டெலிட் பண்ணிட்டாங்க. பட் இது அன்டிவைடட் போர்ஷன்ல இந்த பக்கம் இருக்கு, யூஸ் ஆகுது. அதனால இதை எழுதிருக்கேன். அந்த பக்கம்லாம் அந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் டோட்டலா எரடிகேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த பக்கம் இந்த ரெண்டு மட்டும் இருக்கு. வித்தின் த போர்ஷன்ல இந்த ரெண்டு ஃபார்முலா வருது. சோ அதனால ரெண்டு நான் எழுதிருக்கேன். இது அவாய்ட் கூட பண்ணிருக்கலாம், மேபி அது அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ காஷியஸ் நோட்டுக்கு அவங்க அந்த பக்கம் தான் டெலிஷன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த பக்கம் இருந்து வரலாம், அதனால நான் இதை போட்டிருக்கேன். முக்கியமான விஷயம் 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கிற 5 மார்க்ஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னேன். அதுல வந்து சில விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப காஷியஸா படிக்க வேண்டியிருக்கும்.
இப்போ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 - 3x ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. சைன் இன்வர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற வேல்யூ எங்க சார் இருக்கணும்னா -1 + 1 தான் இருக்கணும். அதான் நீங்க அப்ளை பண்ணணும். -1 + 1 அப்ளை பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் என்னன்னா உள்ள 2 இருந்தா 2 ஆல சப்ராக்ட் பண்ணுங்க. 3 ஆல மல்டிப்ளை பண்ணினா 3 ஆல டிவைட் பண்ணுங்க. ஆனா என்ன ஒரே ஒரு காஷியஸ் நோட்னா மைனஸ்ல டிவைட் பண்ணா மட்டும் நீங்க டோட்டல் இன்இக்வாலிட்டி மாத்தணும். மைனஸ்ல மல்டிப்ளை பண்ண மட்டும் லெஸ் தென் கிரேட்டர் தென் மாத்தணும். அது ஒண்ணு மட்டும் தான் இங்க காஷியஸ் நோட். அந்த ஸ்டெப் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டெப் நீங்க நோட் பண்ணலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்க பாத்தீங்கன்னா இங்க லெஸ் தென் இருக்கும், கிரேட்டர் தென் மாத்திருப்போம். அது மட்டும் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா மத்தபடி இன்இக்வாலிட்டி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டீங்கன்னா you get the answer. அதுவும் இதே மாதிரி டொமைன். இந்த டொமைன் क्वेश्चन இந்த தடவை கேக்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க என்ன அந்த தடவை டெல் பண்ணதுனால இந்த பக்கம் இருக்க 5 மார்க் இது மட்டும் தான். சோ டொமைன் மட்டும் தான். இதை நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். நான் ஒரு கரெக்ட் ஆன்சர் நீங்க போட்டிருக்கேன். சில ஆன்சர் கொஞ்சம் தப்பா இருக்கு டெக்ஸ்ட் புக்ல. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். இது என்ன சார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதுல ஒரு தீட்டா மார்க் பண்ணி ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணிக்கணும். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, அப்புறம் ஹைபோட்டனஸ். ஆப்போசிட் வந்து கேபிட்டல் 1 எழுதிருக்கேன், அட்ஜசன்ட் வந்து கேபிட்டல் U எழுதிருக்கேன், ஹைபோட்டனஸ் கேபிட்டல் H எழுதிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா சைன் இன்வெர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல இருக்கிற ரேஷியோல நியூமரேட்டர் வந்து ஆப்போசிட்டாவும் டினாமினேட்டர் ஹைபோட்டனஸாவும் எடுத்துக்கணும். காஸ் இன்வெர்ஸ் கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் அட்ஜசன்டாவும் டினாமினேட்டர் ஹைபோட்டனஸாவும் எடுத்துக்கணும். டான் இன்வெர்ஸ் கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் வந்து ஆப்போசிட்டாவும் டினாமினேட்டர் அட்ஜசன்டாவும் எடுத்துக்கணும். காட் இன்வெர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நியூமரேட்டர் வந்து அட்ஜசன்டாவும் டினாமினேட்டர் ஆப்போசிட்டாவும் எடுத்துக்கணும். சீக்கன் கொடுத்திருந்தாங்கன்னா நியூமரேட்டர் ஹைபோட்டனஸாவும் டினாமினேட்டர் அட்ஜசன்டாவும் எடுத்துக்கணும். கொசீக்கன் இன்வெர்ஸ் கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் வந்து ஹைபோட்டனஸாவும் டினாமினேட்டர் ஆப்போசிட்டாவும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதுல பித்தாகரஸ் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு சைடு கண்டுபிடிக்கணும். எது இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். 2 இருக்கும், இன்னொன்று இருக்காது. மூணாவது கண்டுபிடிக்கணும். மூணாவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் இன்னொரு ரிலேஷன் மாத்திக்கலாம். அவ்வளவுதான். ஒரு ரிலேஷன் சைன்ல இருக்கிறத காசா மாத்தலாம். சைன்ல இருக்கிறத காசா மாத்தா என்ன சார் வேணும் உங்களுக்கு? அட்ஜசன்ட் வேணும். அப்ப கொடுத்துருக்கிறது ஆப்போசிட்டும் ஹைபோட்டனஸும். அதை வச்சு பித்தாகரஸ் கண்டுபிடிக்கிறோம். பித்தாகரஸ் கண்டுபிடிச்சு அதில் டைரக்டா அப்படியே என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ் இன்வெர்ஸ் வந்துடும். அவ்வளவுதான். பித்தாகரஸ் ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறீங்க, அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இம்மீடியட்லி வில் கெட் காஸ் இன்வெர்ஸ். இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு, நீங்க ஈஸியா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் இங்க போட்டிருக்கேன். tan இன்வெர்ஸ் 1/2 இருக்கு. அது tan இன்வெர்ஸ்ல இருக்கு. நம்ம வெளியில சைன் இருக்கு. சோ சைன் இன்வெர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றோம், tan இன்வெர்ஸ் சைன் இன்வெர்ஸா மாத்தணும். tan இன்வெர்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கு, ஹைபோட்டனஸ் இல்ல. சோ ஒண்ணு பித்தாகரஸ் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஹைபோட்டனஸ் √5 வந்துருச்சு. அப்ப சைன் இன்வெர்ஸா மாத்துறது எப்படி சார்? சைன் இன்வெர்ஸ்ங்கிறது அட்ஜசன்ட் சார் ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட்ங்கிறது 1, ஹைபோட்டனஸ்ங்கிறது √5. சோ சைன் இன்வெர்ஸ் 1/√5 அப்படின்னு எழுதிட்டேன். அவ்வளவுதான். ரெண்டாவது இருக்க வேல்யூ பாருங்க, காஸ் இன்வெர்ஸ்ல இருக்கு. அதையும் நீங்க என்ன பண்ணணும், சைன் இன்வெர்ஸா மாத்தணும். அதாவது சைன் இன்வெர்ஸா மாத்தணும். திரும்ப அதுல என்ன கொடுத்திருக்காங்க, அட்ஜசன்ட் கொடுத்திருக்காங்க, ஹைபோட்டனஸ் கொடுத்திருக்காங்க. அட்ஜசன்ட் ஹைபோட்டனஸ் இருக்கு. அதுல இருந்து நீங்க ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். சோ அதை நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே பித்தாகரஸ் அப்ளை பண்றீங்க, ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறீங்க. ஆப்போசிட் எவ்வளவு இருக்குன்னா 3 வந்திருக்கு. சோ அப்போ காஸ் இன்வெர்ஸ் 4/5 சைன் இன்வெர்ஸ் 3/5 எழுதிக்கணும். ஹைபோட்டனஸ் 5, ஆப்போசிட் வந்து 3. அது கன்வெர்ட் பண்ண மாட்டே நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுமே சைனா மாறிடும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன ரெண்டு ஃபார்முலா நீங்க நோட் பண்ணிக்கணும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் y. அந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்க. அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get sin inverse ஒரு ஆன்சர் வரும், sin ஒரு ஆன்சர் வரும். சைனும் சைன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆகி will get the final answer. சோ அது வந்து that is the final answer. அதே தான் இந்த क्वेश्चனும். இங்கேயும் சைன்ல இருக்கு, ஒன்னு சைன்ல இருக்கு, ஒன்னு டேன்ல இருக்கு. ரெண்டுமே நீங்க காசா மாத்தணும். காசா மாத்திட்டு நீங்க அப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா will get the answer. ஓகேவா? சோ காசா மாத்துற கன்வர்ஷன் process இதுதான். சோ this is the 5 marks. இந்த ஏரியால இருக்கிற 2 மார்க் 3 மார்க் நீங்க எப்படி படிக்கணும், ஓவரால் things we have given it. கண்டினியூ பண்ணட்டுமா? கண்டினியூ பண்ணல, அப்புறம் பண்ணிக்கலாமா? கண்டினியூ பண்ணட்டுமா? இப்போ முடிச்சிட்டுமா? இல்லை இப்போ 5 வந்துட்டேன். 5 தான் இப்போ இருக்கேன். 6 மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுங்க, அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு 5 பண்ணலாம், முடிச்சிக்கிறேன். ஸோ வந்து கம்பேர் டு தி 5th சாப்டர். 5th சாப்டர் தான் வந்து இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா சொன்னது எல்லாம் சேர்ந்து நமக்கு இப்போ வந்து 25 தான் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 மார்க்ஸ் நீங்க 4 சாப்டர் நீங்க தரவா படிச்சீங்கன்னா will get 25. 5th சாப்டர் படிச்சா 10 மார்க்ஸ், 6th சாப்டர் படிச்சா 10 மார்க்ஸ் நீங்க வாங்கலாம். 20 மார்க்ஸ் you can score it easily from 5th and 6th. இப்போ நம்ம will see 5th. ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சார். ஹேங் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க் யூ. இப்போ வந்து 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியதெல்லாம் ஃபார்முலா தான். இட் இஸ் ஃபுல்லா ஃபார்முலா. நீங்க சர்க்கிள், பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாக்கு எலிப்ஸுக்கு ஒரே ஃபார்முலா தான். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மைனஸ் தான் டிஃபரன்ஸ்.
ஸோ நீங்க அந்த 3 ஃபார்முலா நீங்க கண்டிப்பா படிச்சீங்க ஃபுல்லா. ஃபார்முலா நீங்க ஃபுல்லா படிச்சிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் நீங்க இந்த சாப்டர் அப்ரோச் பண்ண முடியும். இல்ல இந்த சாப்டர் நீங்க அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட்டி இங்க இருக்கு. ஆனா மற்றபடி இங்க இருக்கு 5 மார்க்ஸ் வந்து அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. 6 மார்க்லயும் 5 மார்க்ஸ் இருக்கு. பட் அங்க கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி விட இங்க இந்த பக்கம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். 6 மார்க்ஸ் வந்து சர்க்கிள்ல கேட்கறத விட அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆன் கானிக் செக்ஷன் அதுல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு பாசிபிலிட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சென்ட்ரல் ஃபார்ம் சொல்லக்கூடிய ஃபைண்ட் தி சென்டர், ஃபோசை, வெர்டெக்ஸ் அங்க கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். மோஸ்ட் ஆல் இங்க 2 क्वेश्चन கூட வரலாம். ஒன்னு அப்ளிகேஷன்லயும் ஒன்னு நான் சென்ட்ரல்லையும் கூட வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருக்க நம்பர் ஆஃப் क्वेश्चंस பார்த்தா 29 இருக்கும். பட் அவ்வளோ 29 அப்படி 29 क्वेश्चंस 5 மார்க் இருக்கா சார் எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா there is one simple way. அதுல பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஒரு 6 क्वेश्चन இருக்கு. ஆனா சர்க்கிள்ல ஆல்மோஸ்ட் கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி. அதுல அப்படியே கேட்கணும்னாலும் எது கேட்பாங்க அப்படின்னா சர்க்கிள் பாசிங் 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு 2 क्वेश्चन இருக்கு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம். அது கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம். மிச்சம் இருக்க क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி. அதுல ஒரு அப்ளிகேஷன் சம் இருக்கு. அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் அது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த அப்ளிகேஷன் சம். அந்த மாதிரி அதை கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். அது ஒன்று கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கிள் பாசிங் 3 பாயிண்ட்ஸ் அது வந்து கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதை நீங்க விட்டுட்டீங்க பாத்தீங்கன்னா நான் சென்ட்ரல் இருக்கு ஒரு 12 சம் இருக்கு. நான் சென்ட்ரல் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். அதை நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஒரு 10 இருக்கு. இந்த 10 ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வேற எது கேட்டாலும் கேட்கலாம். இந்த 10 ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ ஒரு 5 மார்க் உங்களுக்கு கேரண்டி இருக்கு. நீங்க இந்த 10 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் படிச்சுக்கிறீங்க. அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி தரேன். பட் நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது அந்த 12 படிக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த 10 நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். இந்த 10 படிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கெட் 1 5 மார்க். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, அது ரொம்ப அதிகமா தெரியும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீங்க அந்த 10ஐயும் படிச்சிடலாம். தட் வில் கிவ் யூ ஜிஸ்ட் லேட்டர். இப்போ வந்து சர்க்கிள் பத்தி நான் சொன்னேன் ஏற்கனவே. சர்க்கிள் பாசிங் 3 பாயிண்ட்ஸ் அது நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும்ட்டு. அது ஒண்ணுமே பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதிக்கணும். 3 பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணோம். 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். 3ஐயும் சால்வ் பண்ணோம். அவ்வளவுதான். அது சிம்பிள் ப்ரொசீஜர். இதான் ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 மீட்டர். ஃபர்ஸ்ட் 2 மீட்டர். அப்புறம் ஒரு 10 மீட்டர் போனோம். 12 மீட்டர் போனா ஒரு சென்டர் வந்துடும். அவ்வளவுதான். 12,0 ஒரு சென்டர். ஓகேவா? ரேடியஸ் 10 முடிஞ்சு போச்சு. அடுத்த சர்க்கிள் இருக்கு இல்லையா 2 ஒரு 20 மொத்தம் எத்தனாச்சு 22. அப்புறம் ஒரு 2 ஒரு 24. அப்புறம் ஒரு 10 ஒரு 34 போனா அடுத்த சென்டர் வந்துடும். 34,0 இன்னொரு சென்டர். 10 வந்து ரேடியஸ். அவ்வளவுதான் விஷயமே. இங்க அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து 12,0 ஒரு சென்டர், ரேடியஸ் 10. அதை யூஸ் பண்ணி சர்க்கிளோட ஈக்குவேஷன் x - x on the whole square plus y - y on the whole square equal to a square. அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா you get the answer. ரெண்டாவது சர்க்கிள் அதுக்கு வந்து 34,0 ஒரு சென்டர், 10ங்கிறது ஒரு ரேடியஸ். சம்மெல்லாம் பார்த்தா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். டயக்ராம் போட்டுப்பாங்க. அது சிம்பிளா நீங்க ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதான் அப்ளிகேஷன். இது வந்து பேரபுலா. ஸோ பேரபுலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கீங்க. யூ மஸ்ட் ஹேவ் டு மெமரைஸ் ஆல் த ஃபார்முலா. இப்போ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த டேபிள் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க ஈஸியா மெமரைஸ் பண்ண மாதிரி எழுதிருக்கேன். அது ஒன்லி திங். என்ன பண்ணணும்னா ஒரு பேரபுலாக்கு 4 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு. y square equal to 4ax, y square equal to -4ax, x square equal to 4ay, x square equal to -4ay அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப்ல என்ன பண்றோம்னா முதல்ல நான் என்ன பண்றேன்னா a வந்து எங்க இருக்குன்னு பாக்குறேன். இதுல முக்கியமான எல்லா ஈக்குவேஷன்ல பாக்குறது a தான். ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டர் பண்ணது a வந்து எங்க இருக்கு, அது x ஓட இருக்கா y ஓட இருக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, அதான் ரெண்டாவது பாயிண்ட். a வந்து x ஓட இருந்தா நான் ஃபோக்கஸ் a,0 எழுதுறேன். a வந்து y ஓட இருந்தா ஃபோக்கஸ் 0,a எழுதுறேன். a வந்து பாசிட்டிவா இருந்தா +a,0 எழுதுறேன். a நெகட்டிவா x ஓட இருந்துச்சுன்னா -a,0 எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் எதை ஸ்பாட் பண்றேன், a ஸ்பாட் பண்றேன், அதோட சைனை பாக்குறேன். a வந்து x ஓட இருந்தா பாசிட்டிவா இருந்தா a,0 எழுதிக்கிறேன். a வந்து x ஓட நெகட்டிவா இருந்தா -a,0 எழுதிக்கிறேன். y ஓட இருந்தா 0,a எழுதிக்கிறேன். y ஓட நெகட்டிவா இருந்துச்சுன்னா 0,-a எழுதிக்கிறேன். சோ அது ஃபோக்கஸ். அப்படி எழுதிக்கிறேன். டைரக்ட்ரிக்ஸ் வரும்போது அதே மாதிரி தான் பண்றேன். a வந்து x ஓட இருந்தா பாசிட்டிவா இருந்தா x + a = 0 எழுதிக்கிறேன். நெகட்டிவா இருந்தா x - a = 0 எழுதிக்கிறேன். y ஓட இருந்தா y + a எழுதிக்கிறேன். y ஓட நெகட்டிவா இருந்தா y - a = 0 எழுதிக்கிறேன். அது டைரக்ட்ரிக்ஸ். எழுதிட்டேனா லென்த் ஆஃப் லேட்டர் சட்டம் 4a எல்லாத்துக்கும் காமன். அவ்வளவுதான். மிச்சம் இந்த சென்டருக்கு பாருங்க h, k. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நாள் மனப்பாடம் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நாள் தான் மெயின். அடுத்த நாள் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. h, k இந்த h, k என்ன சார் பண்ணணும், x கூட இருக்கிறது h, x - h. x கூட என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு சைன் மாத்திக்கணும். x + 2 இருந்தா -2 எழுதணும். x - 1 இருந்தா +1 எழுதணும். அதான் h. அது என்ன நம்பர் இருக்கோ சைன் மாத்திக்கணும். அது h, k அதை கண்டுபிடிச்சிடணும். அது தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணணும், அதை கோஆர்டினேட் கொடுத்தாங்கன்னா x கூட h ஆட் பண்ணும், y கூட k ஆட் பண்ணும். விஷயம் அவ்வளவுதான். நீங்க ஏற்கனவே படிச்ச ஃபார்முலா கூட a,0 எழுதினீங்கன்னா இப்ப a + h 0 + k, 0,a எழுதினீங்கன்னா 0 + h
a plus k அப்படி எழுதணும். இந்த பக்கம் h ஆட் பண்ணும், x கோஆர்டினேட் கூட h ஆட் பண்ணும், y கோஆர்டினேட் கூட k ஆட் பண்ணும். ஈக்குவேஷனா இருந்தா x plus a equal to 0 இருக்கு சார், என்ன சார் பண்றது? ரைட் சைடுல h ஆட் பண்ணுங்க, x வந்தா ரைட் சைடுல h ஆட் பண்ணுங்க, y வந்தா ரைட் சைடுல k ஆட் பண்ணுங்க, ரைட் சைடுல ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம். இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. பெரிய டேபிள் மாதிரி இருக்கும், பட் நீங்க ஈஸியா போட்டுலாம், ஒண்ணுமே கிடையாது. பாருங்க ரைட் சைடுல நான் k h ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. x plus a equal to h எழுதிருக்கேன், x minus a equal to h எழுதிருக்கேன், y plus a equal to k எழுதிருக்கேன், y minus a equal to k எழுதிட்டேன், முடிஞ்சு போச்சு. அந்த லேடர் செலக்ட் மாறாது. So the method of memorizing all the formula related to parabola. அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்க சம் போடணும். இதை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். அதை நீங்க வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் டெக்னிக் அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட் ஸ்கொயர் டெக்னிக் அப்ளை பண்ணி அதாவது x ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும்? 2 ஆல டிவைட் பண்ணணும். ஆனா நான் வந்து 2 ஆல டிவைட் பண்ண கூட சொல்ல மாட்டேன். 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் 2 ஆல டிவைட் பண்ணா என்னன்னு தெரியாது. 5/2/2னா தெரியாது உங்களுக்கு. அதான் என்ன பண்றேன் நானு, 2 ஆல டிவைட் பண்ணாதீங்க, 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. x ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க, அதை 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதை ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டு பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கம்ப்ளீட் ஸ்கொயர் டெக்னிக். அதை அப்ளை பண்ணா you will get complete square. உடனே இந்த ஃபார்முலா வந்துருச்சு, x minus 2 the whole square equal to 5 into y plus 2 வந்துருச்சா? இல்ல h வந்து என்னன்னா 2, x minus 2 இருந்தா சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும், +2 தான் h. y plus 1 இருந்துச்சுன்னா என்னது? -1 தான் k. சோ h வந்து 2, k வந்து -1 தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம சென்டர் மத்தல எழுதலாம். வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஃபோக்கஸ் வந்து a வந்து y கூட தான இருக்கு, a y கூட தான் இருக்கு, அதனால வந்து 0,a. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து y plus a equal to 0. 3 எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? அந்த a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். a வேல்யூ வந்து 5/4 இங்க, a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடணும் 5/4. சப்ஸ்டிட் பண்ணி ரைட் சைடுல என்ன பண்ணோம்? கோஆர்டினேட்ஸ் கூட எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்? ஒண்ணுல வந்து h ஆட் பண்ணோம், ஒண்ணுல வந்து k ஆட் பண்ணோம். h வேல்யூ எவ்வளவு? 2, k வேல்யூ என்ன -1. அதை நீங்க ஆட் பண்ணா போதும், அவ்வளவுதான். வெர்டெக்ஸ் வந்து 2, h, k தான் வெர்டெக்ஸ் 2, -1. அப்புறம் ஃபோக்கஸ் வந்து பாருங்க 0,a எழுதி இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிருக்கேன்? 2 ஆட் பண்ணிருக்கேன், அந்த பக்கம் -1 ஆட் பண்ணிருக்கேன். டைரக்ட்ரிக்ஸ் என்ன பண்ணிருக்கேன்? x y இருக்கிறதுனால அந்த பக்கம் k ஆட் பண்ணிருக்கேன், -1 தான் k. அவ்வளவுதான் ஆன்சர், வேற எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க எந்த டைப் ஆஃப் பாரபோலா கொடுத்தாலும் நீங்க போடலாம். இந்த நான் சென்ட்ரல், இந்த 12 क्वेश्चन பாருங்க, அந்த நான் சென்ட்ரல் அது ஒண்ணு. இன்னொரு நான் சென்ட்ரல் நீங்க போடுறீங்க எலிப்ஸ். எலிப்ஸோட ஃபார்முலா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுல்லா மனப்பாடம் பண்ணீங்க. எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஒரு டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் மட்டும் தான். ஓகேவா? இங்க வந்து e equal to a square minus b square by a னு வரும், அங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square plus b square by a னு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஹைப்பர்போலாவுக்கும் எலிப்ஸுக்கும் எக்ஸ்டென்சிட்டி கூட டிஃபரெண்டா இருக்கும், மிச்சம் எல்லாமே சேமா தான் இருக்கும். சோ நீங்க அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் வந்து ஒரு சம் இங்க போட்டிருக்கேன், இந்த 4x square plus 36y square minus plus 40x minus 288y plus 532 equal to 0ங்கிறது ஒரு நான் சென்ட்ரல் ஃபார்ம். அந்த நான் சென்ட்ரல் ஃபார்மை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த கன்வர்ஷன் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த கன்வர்ஷன் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்காக ஒரு மெத்தட் நான் டெவலப் பண்ணிருக்கோம். என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா, நீங்க எழுதியிருக்கேன் இந்த மெத்தட். இது என்ன சார்னு கேட்டீங்கன்னா, 4x square plus 36y square plus 40x minus 288y plus 532 equal to 0 இருக்கு. இதுல முதல்ல கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் தள்ளிடணும். கான்ஸ்டன்ட் என்ன இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு தள்ளிடணும். சோ பிளஸ் 532 என்ன பண்ணுவீங்க? மைனஸ் 532 மாத்திக்கணும். கான்ஸ்டன்ட் முதல்ல எங்க தள்ளணும்? ரைட் ஹேண்ட் சைடு மாத்திக்கணும். அப்புறம் x எல்லாம் ஒண்ணா சேர்த்திடணும். x ஸ்கொயர் டேர்ம் x டேர்ம் பக்கத்துல எழுதிடணும், y ஸ்கொயர் y டேர்ம் பக்கத்துல எழுதிடணும். அதுக்கப்புறம் என்னன்னா கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் மைனஸ் 532, கான்ஸ்டன்ட் இருக்கா, மைனஸ் 532 எழுதிக்கணும். பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர், ரெண்டு இருக்குல்ல, x ஸ்கொயர் x பக்கத்துல எழுதிருக்கோம். ஒன்னு வந்து 4, இன்னொன்னு வந்து 40. ஒன்னு 4, இன்னொன்னு 40 இருக்கு. y க்கு ரெண்டு டேர்ம் இருக்கு, ஒன்னு வந்து 36, இன்னொன்னு மைனஸ் 288. நீங்க என்ன பண்ணணும்? 4 எழுதி பிராக்கெட் ஓபன் பண்ணி 4ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 எழுதி 40, அது 40 டிவைடட் பை 2 into 4, அதே 4 திரும்ப பண்ணும், அதே 4 திரும்ப பண்ணும், 2 into 4 போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணும். பிளஸ் அதே மாதிரி y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 36 இருக்கு. 36 பிராக்கெட் ஓபன் பண்ணி -2, அடுத்த டேர்ம் -288 டிவைடட் பை 2 into 36 ஹோல் ஸ்கொயர் போடணும். ஹோல் ஸ்கொயர் போட்டா அந்த சிம்பிளை பண்ணணும். நீங்க சிம்பிளை பண்ணா என்ன வரும்னா 5 வரும், இந்த பக்கம் -4 வரும். அந்த 5யும் -4 நோட் பண்ணிக்கணும். அந்த 5ம் -4 தான் h-ம் k-ம். அங்க என்ன வருதோ அதான் h-ம் k-ம். அத நீங்க நோட் பண்ணிக்கணும். சார் h-k பாய போதா தான். அந்த 5ம் -4 நோட் பண்ணிக்கணும். நீங்க அந்த என்டையர் டேர்ம் சிம்பிளை பண்ணீங்கன்னா 144 வரும். அந்த 144 என்ன பண்ணனும் கேட்டீங்கன்னா, x ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு பாருங்க, x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 4, அதான் டிவைட் பண்ணனும். 36 னு வரும், அது வந்து a ஸ்கொயர். அதே 144 திரும்பவும் வந்து y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 36, அதுல டிவைட் பண்ணீங்கன்னா 4 வரும், அது b ஸ்கொயர். சோ அப்ப என்ன பண்ணனும்னா x அந்த பிராக்கெட்டுக்குள்ள 5 தான வந்துச்சு, x plus 5 ஹோல் ஸ்கொயர் பை 36 பிளஸ் அப்புறம் y -1 வந்துச்சா, -4 வந்துச்சா, y -4 the whole square by 4 equal to 1 எழுதிக்கலாம்.
என்ன மெத்தட்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட், அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை 2 இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிராக்கெட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பை 2 இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்படி போட்டீங்கன்னா you'll get answer. ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை நீங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்கன்னா you'll get a ஸ்கொயர் b ஸ்கொயர். a ஸ்கொயர்ங்கிறது இங்க 36, b ஸ்கொயர்ங்கிறது 4. டைரக்டா அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். நீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் போட்டா நீங்க ஏன்னா அந்த பக்கம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கொயர் டெக்னிக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த அப்படி இருந்தா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அதை மாத்தி நீங்க எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்முலா தானே, ஃபார்முலா அப்ளை பண்றது மட்டும் தான். I will come back to application problem. அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா மொத்தம் 3 இருக்கு. ஹைப்பர்போலால இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. ஒன்லி யூ ஹேவ் பாரபோலா அண்ட் எலிப்ஸ் ரெண்டு மட்டும் தான். இதுல வந்து பாரபோலால வந்து என்ன பண்ணணும், பாரபோலா எப்படி அப்ரோச் பண்ணனும்னா மொத்தம் அதுக்கு 4 ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கு. பாரபோலாவுக்கு என்னென்ன 4 ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா, ஸ்டெப் நம்பர் 1ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா, ஸ்டெப் நம்பர் 2ங்கிறது பாயிண்ட் ஆன் பாரபோலா, ஸ்டெப் நம்பர் 3ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா, ஸ்டெப் நம்பர் 4ங்கிறது பாயிண்ட் ஆஃப் பாரபோலா. அவ்வளவுதான் 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா, செகண்ட் ஸ்டெப் பாயிண்ட் ஆன் பாரபோலா, தேர்ட் ஸ்டெப் திரும்பவும் ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா, ஃபோர்த் ஸ்டெப் திரும்பவும் பாயிண்ட் ஆன் பாரபோலா. அவ்வளவுதான் மொத்தம் எவ்வளவு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், a bridge has a parabolic shape. bridge இப்படி இருக்கு, bridgeோட அந்த இது இருக்கு ஆர்க், அது parabolic shape சொல்றாங்க இல்லையா, அது என்ன பாரபோலாவா இருக்கு, ஓபன் டவுன்வர்டா இருக்கு. முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா எழுதணும், y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay, பாரபோலா ஓபன் டவுன்வர்ட், x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா ஓவர். செகண்ட் அதுல வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க வெர்டிகல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பாதி ஆக்கணும். ஹரிசாண்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 30 மீட்டர் வைடு சொல்லிருக்காங்கல்ல, 30 மீட்டர் வைடு இருக்காங்க, அதான் வந்து ஹரிசாண்டல். அதான் பாதி ஆக்கணும். நீங்க ஹரிசாண்டல் எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை ஹாஃப் ஆக்கணும். ஹாஃப் ஆக்கிட்டீங்கன்னா 15 வந்துடும். வெர்டிகல் கொடுத்திருப்பாங்க, அது 10 மீட்டர் ஹைட்ங்கிறது வெர்டிகல், அதுதான் ஒய். சோ ஒரு பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, 15,10ங்கிறது ஒரு பாயிண்ட், சாரி 15,-10ங்கிறது ஒரு பாயிண்ட், அது 4th குவாட்ரண்ட்ல. அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாயிண்ட் ஆன் பாரபோலா. செகண்ட் ஸ்டெப் பாயிண்ட் ஆன் பாரபோலா கண்டுபிடிச்சோம், 15,-10. அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூட் பண்ணதுல அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4a வேல்யூ கிடைக்கும். அந்த 4a கொண்டு போய் திரும்ப போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், திரும்ப ஈக்குவேஷன் பாரபோலா தான் கிடைக்கும். அதான் ஈக்குவேஷன் பாரபோலா, x ஸ்கொயர் = -45/2 y கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் பாரபோலா, செகண்ட் ஸ்டெப் பாயிண்ட், தேர்ட் ஸ்டெப் திரும்ப ஈக்குவேஷன் பாரபோலா. ஃபர்ஸ்ட்ல போட்டது ஜெனரல் ஈக்குவேஷன், மூணாவதா போட்டது பேர் ஸ்பெசிபிக் ஈக்குவேஷன் அப்படி சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப திரும்பவும் பாயிண்ட் தான், இன்னொரு பாயிண்ட் அதை கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஆர்க் 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர். சென்டர்ல 6 மீட்டர் போயிடும். 6 மீட்டர் போறது ஹரிசாண்டல், 6 போயிட்டேன். வெர்டிகல் தான் கேக்குறாங்க. அப்ப 6, k அதான் அது நெக்ஸ்ட் பாயிண்ட். 6, இங்க வந்து 4th குவாட்ரண்ட்ல இருக்கா -k ன்னு எடுத்துட்டேன். 6, -k அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. திரும்பவும் பாயிண்ட் அந்த பாரபோலா திரும்பவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதுக்கு இந்த வேல்யூ ஆஃப் k, இந்த k கண்டுபிடிக்கிறோம். பட் நம்ம ரிமைனிங் வந்து k கிடையாது, k போக மிச்சம் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து தேவை, அதுக்காக 10ல செப்பரேட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ இந்த அப்ரோச் வந்து இப்படி தான் பண்ணணும். சோ இதுவும் அதே மாதிரி தான், சேம் சம், சேம் क्वेश्चन, சேம் மெத்தட். பாயிண்ட் ஆன் பாரபோலா x ஸ்கொயர் ஈக்குவேஷன் பாரபோலா x ஸ்கொயர் -4ay. பாயிண்ட் ஆன் பாரபோலா அவங்களே சொல்லிருக்காங்க 0.5, -4. அதுக்கப்புறம் அது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4a = 1/16 வரும். ஈக்குவேஷன் பாரபோலா x ஸ்கொயர் = -1/16y. செகண்ட் தேர்ட் ஸ்டெப் ஓவர். ஃபோர்த் ஸ்டெப் திரும்பவும் பாயிண்ட் ஆன் பாரபோலா, அது என்ன பாயிண்ட், அது இங்க 0.25 கொடுத்திருக்காங்க, -k, அதே தான், அது சப்ஸ்டிட்யூட் பண்ணா k வேல்யூ கேட்டிட்டு. அப்புறம் 4ல செப்பரேட் பண்ணோம், அங்க 10ல செப்பரேட் பண்ணி இங்க 4ல செப்பரேட் பண்ணோம். இங்கேயும் அதே தாங்க, ஈக்குவேஷன் பாரபோலா ஓபன் டவுன்வர்ட் தான். ஈக்குவேஷன் ஒண்ணு x ஸ்கொயர் = -4ay தான். அவங்களே பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 2.5, 3 ன்னு. 2.5 வெர்டிகல், 3ங்கிறது ஹரிசாண்டல். அப்ப 3, 2.5 வரணும். அது 4th குவாட்ரண்ட்ல இருக்கு. சோ 3, -2.5 அது பாயிண்ட் ஆன் பாரபோலா அவங்களே கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஸ்டெப் ஓவர். அது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, 3, -2.5 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, you'll get 4a. அதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா again you'll get equation of parabola. சோ அதுல திரும்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் பாரபோலா கொடுத்திருக்காங்க. வெர்டிகல் 7.5 கொடுத்திருக்காங்க, ஹரிசாண்டல் தெரியல. சோ h, -7.5 தான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you'll get another h value, that's all. சோ இது அதே தான், எல்லாம் சேம். இதுல வந்து டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க. சோ the slope of tangent கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட்ல இருந்து அதை வந்து நீங்க அதுல இருந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க பாரபோலாவோட ஈக்குவேஷன் எழுதி பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ண வாட்டி ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா வந்துடணும். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலாவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். டான்ஜென்ட்க்கு x ஸ்கொயரா வந்து என்ன பண்ணும், x ன்னு மாத்திக்கணும், y வந்து half of y + y1 மாத்திக்கணும். மாத்திட்டு நீங்க என்ன பண்ணும், x1 ஓட வேல்யூ வந்து -6, y ஓட வேல்யூ -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you'll get டான்ஜென்ட் ஈக்குவேஷன். அந்த டான்ஜென்ட் ஈக்குவேஷன் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் வந்து 4/3. ஸ்லோப்ங்கிறது tan θ.
தீட்டாங்கிறது tan inverse of 4/3 அவ்வளவுதான். இது வந்து பாரபோலிக் அகைன் ஆர்ச். இது வந்து ஓப்பன் அப்வர்டு x ஸ்கொயர் = 4a எடுத்துக்கணும். இதுல எப்பெல்லாம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் பாதியா மாத்திடணும். ஹரிசாண்டல் 16 சொல்லியிருக்காங்க, அதை வந்து பாதியா மாத்திடணும், 30 ஆயிடும். வெர்டிகல் என்ன பண்ணும், வெர்டிகல் வந்து நீங்க 3 மீட்டர் செப்பரேட் பண்ணணும். எப்பயுமே ஒன்னு 16 சொல்லியிருக்காங்களா, 16 எப்பெல்லாம் வெர்டிகலோ அப்பெல்லாம் 3 செப்பரேட் பண்ணிடணும். 16ல 3 போயிடுச்சுன்னா 13. ஸோ 30,13 தான் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஆன் த பேரபோலா 30,13. ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா x ஸ்கொயர் = 4a சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, 4a கிடைக்கும். 4a திரும்ப என்ன பண்ணுவீங்க, 4a வேல்யூ கிடைச்சிடும். 4a வேல்யூ வந்து எவ்வளவு வந்துச்சு, 4a வேல்யூ வந்துச்சு 900/13. அது திரும்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. திரும்பவும் பாயிண்ட் ஆன் த பேரபோலா அது 6, k. இப்படி ஹரிசாண்டல் 6 வெர்டிகல் k கேக்குறாங்க. 6, k. நாம ஹரிசாண்டல் கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், 3 ஆட் பண்ணணும். அவங்க எப்பெல்லாம் ஹரிசாண்டல் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் 3 செப்பரேட் பண்ணி லோயஸ்ட் பாயிண்ட் செப்பரேட் பண்ணிடணும். எப்பெல்லாம் அவங்க ஹரிசாண்டல் சொல்றாங்களோ அப்பெல்லாம் செப்பரேட் பண்ணணும். எப்பெல்லாம் நம்ம ஹரிசாண்டல் கண்டுபிடிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க ஹரிசாண்டல் கொடுத்தாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணணும், பாதியாக்கணும். எப்பெல்லாம் நம்ம ஹரிசாண்டல் கண்டுபிடிக்கிறோம் அப்பெல்லாம் டபுள் ஆகணும். இதுதான் வந்து ரூல். அவங்க கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், ஹரிசாண்டல் எப்பெல்லாம் அவங்க கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் ஹாஃபா மாத்திடணும். வெர்டிகல் எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்ப செப்பரேட் பண்ணணும். நாமளா ஹரிசாண்டல் கண்டுபிடிச்சா டபுள் ஆகணும், வெர்டிகல் கொடுத்தா இந்த ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சேம் சிஸ்டம். டனல் இது வந்து எலிப்ஸ். எலிப்ஸ்லயும் அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் எலிப்ஸ் முதல்ல எழுதிக்கணும். அதுல அவங்களே வந்து ஹைட் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஹைட் கொடுத்துருக்காங்க, அதான் பி கொடுத்துருக்காங்க, ஏ தான் தெரியல. அது நீங்க பாயிண்ட் ஆன் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 8,4 8 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்படி ஹரிசாண்டல்ல போனா 4 மீட்டர் ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 8 போனா அப்படி 4. ஸோ 8,4 பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டிட் பண்ணா வில் கெட் a ஸ்கொயர். கம்ப்ளீட் எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எலிப்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அதான் வந்து கேட்கறாங்க. இது அதை விட ரொம்ப சிம்பிள். ஒரு லேடர், இந்த லேடர்ல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. அது டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு இருக்கு, டோட்டல் வந்து 1.2 மீட்டர்ஸ். 1.2 மீட்டர்ஸ் லேடர் லென்த். அதுல வந்து ஒரு பாயிண்ட் பி பிளாட் பண்ணிருக்காங்க. அது 0.3 மீட்டர்ஸ் ஃப்ரம் தி எண்ட். இந்த பக்கம் இருந்து 0.3 இருக்கு. அது மிச்சம் ரிமைனிங் வந்து 0.9. அங்க இருந்து நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, p of x, y. ஒரு வெர்டிகல் டிராப் பண்றீங்க. டிராப் பண்ணா ஒரு ஆங்கிள் அந்த பக்கம் தீட்டா எடுத்துக்கிறோம். அதே ஆங்கிள் அந்த பக்கம் மேலே இருக்கும் தீட்டா. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து will take cos theta, second will take sin theta. That's all. கீழே இருக்க லோயஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து will take sin theta, மேலே இருக்க ட்ரையாங்கிள் will take cos theta. cos theta sin theta எடுத்து நீங்க அப்புறம் trigonometric identity sin square theta plus cos square theta = 1 போட்டீங்கன்னா you'll get the answer. அவரை எக்ஸென்ட்ரிசிட்டி கேக்குறாங்க, எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். டனல் அதே மாதிரி தான், ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க டனலை. மொத்தம் வந்து 150னாங்க. அந்த பக்கம் வந்து இங்க இருக்கிறத போல அங்க இருக்கிறது போல டபுள்ட்டாங்க. மேல இருக்கிறத விட கீழே வந்து டபுள் சைஸ் இருக்கு. அப்போ 150ல மேல வந்து 50, கீழே வந்து 100. அப்பதான் இதுல பாதி அது 50,150 வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணும், அந்த 50 மேல இருக்கிறது 50, கீழே இருக்கிறது 100. மேல போனா பாசிட்டிவ், கீழே போனா நெகட்டிவ். மேல போனா +50, கீழே போனா -100. அப்புறம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் தி டனல். அது h ன்னு வச்சிட்டோம், கீழே வந்து k ன்னு வச்சிருக்கோம். h,50, கீழே வந்து k,-100. ரெண்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அவங்களே எல்லா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஈக்குவேஷன் ஹைபர்போலா முதல்ல கொடுத்துறாங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஹைபர்போலா கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு பாயிண்ட் தெரியாது. ஈக்குவேஷன் ஹைபர்போலா அவங்களே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. x² / 30² - y² / 44² கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம மேல ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மேல இருக்கிற பாயிண்ட் வந்து மேல 50, கீழே 100. மேல போனா +50, கீழே வந்து -100. ஏன்னா y ஆக்சிஸ் நெகட்டிவ் வருது, -100. அது h,50, இது k,-100. ரெண்டு பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணணும் ஈக்குவேஷன்ல. சப்ஸ்டிட் பண்ணி h இங்கேயும் கண்டுபிடிக்கணும். இதை வந்து கால்குலேட்டர்ல தான் நீங்க போட முடியும். நார்மல் மேனுவல் கால்குலேஷன் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை போட்டு நிறுத்திக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சப்போஸ் கேட்டா நீங்க வந்து you cannot find exact value of k and h by using normal calculation. எவ்வளவு உங்களால முடியுமோ அதை போட்டு நிறுத்திக்கோங்க. ஓகே, நீங்க எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் போட்டு நிறுத்திக்கோங்க. That's the best idea. So till this we'll conclude. 6th chapter I'll discuss in the afternoon. The remaining session I'll leave it to the coordinator, Mr. Manikandan will take over.